ஹாய் 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 வந்து விட்டோம். ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் மறக்காம லைக்கை போட்டு விட்டுருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சின்னதா ஒரு ஷேரிங்கை போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம SNKPL சீசன் 21ல பார்க்க போற போட்டி எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட்டர் 2. இந்த எலிமினேட்டர் 2வை அங்க போதியா ஒரு ஹெட்ஃபோன் ஹாய் கிசரே, ஹாய் பிஜி. இந்த எலிமினேட்டர் 2 பார்த்தீங்கன்னா KCGக்கும், அதாவது ட்ரிபிள் சாம்பியன், டிஃபெண்டிங் சாம்பியன், ஹாட்ரிக் சாம்பியன் சொல்லி 1008 பதவி வச்சிருக்கிற KCGக்கும், எப்பவோ ஒரு டைம் கப் அடிச்ச VTKக்கும் இந்த போட்டி நடக்குது. இது ஜெயிக்கிறவங்க நாளைக்கு எலிமினேட்டர் 3ல KD ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு மோஸ்ட்லி C26ஓட ட்ரெய்லர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வேற நிறைய பேர் அதை இது பண்ண கிரிக்கெட் 26க்கு வந்து இது ரொம்ப இது இருக்குது அப்படின்னு சொல்றதுனால அவன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறான். எல்லா பிசிக்கும் பிளே ஆகிற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறான்னு. அது கம்பல்சரி நமக்கு ஒர்க் ஆகும். என்னை விட வேகமா இருக்கான், பயரா இருப்போம். ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு மேட்ச் முடிகிற வரைக்கும் அப்படி இருப்பா. கேட்டால் கொடுக்கப்படும். என்ன உச்சி இதுதான் ஆவாது. பேட் சொன்னா ப்ரூ வந்து 5 விக்கெட் போனாலும் போயிடுவா அப்படின்ட்டு கிஷோருக்கு வந்து அந்த நிலைமை கிடையாது. இனி வந்து சோலோ மேட்சா தான் போட்டாகணும். KCG விசஸ் VTK. KCGயோட ஹோம்ல விளையாடுறாங்க. மெல்போர்ன்ல வந்து KCG போடுறது வந்து ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு இது. லைவ் வாங்கன்னு போட்டு விட்டுருக்குறா. ஆனா நான் அதுக்குள்ளேயே டைப் பண்ணி உள்ள வந்துட்டேன். இப்போ பிளேயிங் 11 இவனு யார் அனுப்பியிருக்கிறான்னு தெரியல. இல்லர் கோடு பிளே ஆஃபுக்கு இவன் ஒன்றும் அனுப்பலை. அப்போ புவி அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். பிளே ஆஃப் போட்டு அனுப்பியிருக்கான். மனோ பண்ட்டு சகிப்பு. மனோ பண்ட்டு சாகிப்பு, பின்னாளன், அசுதோஷ், ஜானி, சித்தேஷ், சவுதியை தூக்கிட்டான்னு ஒரு ரேர் சேஞ்சு ஓவர்டன் வந்திருக்கிறான். ரன் போல் மோஹித் ஆர்சி, அதுவும் மெயின் மேட்ச்ல ஒரு ரேர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 1 2 3 4 5 ஓவர் 6 இருக்கிறாங்க. 4 பவுலிங் இருக்குது. ஓகே, ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரே சேம் பேட்டர்ன்ல போயிடுவோம். உனக்கு சின்ன சேர் தானே போட்டிருக்கு, சின்ன சேர் தான். ஸோ நம்ம இது மாற்ற போகும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். எவ்வளோ ஸ்டெடியா பார்க்கணும். விக்கெட் கீப்பர் போட்டாச்சு, கேப்டன் போட்டாச்சு, மோகின் அலி செகண்ட் ஓவர் போட்டாச்சு, முஜித் குமார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாச்சு. ஸோ போட்டிக்குள்ள போயிடலாம். மெல்போர்ன்ல பிளே ஆஃப் 2, சாரி எலிமினேட்டர் 2. அப்படி கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடுவோம். டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு 160 அடிச்சாலே போதுமான ஸ்கோர் தான். KCGயை அடிக்க இந்த கிரவுண்ட்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு இன்னைக்கு உள்ளுக்குள்ள வந்து KCG டேன்னு சொல்லி சொல்லுது. நாளைக்கும் KCG டேன்னு தான் சொல்லுது. பார்ப்போம். நைட் பாட் யாரையோ இது போட்டு விட்டுருக்குது. ஜேமி பவுலிங்ல எனக்கு அடி வாங்கினா நாளைக்கு வரைக்கும் இல்லைங்க, எப்போதுமே
வேகமா தான் Good இருப்பேன். evening, one and all. We're here at the Melbourne கேம்ல Cricket ஐபிஎல் Ground. ஃபார்மட் You இருக்கா? join us for this match between the Gladiators Playoffs and the Kings. இல்ல I'm இல்ல Adam Gilchrist, கிடையாது. and alongside me Hi today Frank is bro. Michael Atherton, Mel ஆனா Jones, எதுக்கு and அவனுக்கு the one வந்து and only நைட் பாட்டே Alan வந்து Mitchell. தூக்கி Always a கொடுத்து pleasure to sit தரல. alongside you in the commentary box. Thanks, Ali. We're to go down to the middle now. The captains are ready for the toss. ப்ரோ தமிழ் தெரியுமா? 2000 நிமிஷம் போட்டு விட்டுருச்சு. ப்ளீஸ்க்கு போட்டுருச்சு. ஆமா ப்ளீஸ்னு போட்டா போட்டு விட்டுரும். Not sure killer what's code running through the captain's டாஸ் வின் mind பண்ணி there. நான் This pitch பேட்டிங்கே will அடிக்கிறேன். only get ஒரு easier 160 to ரன் தானே. bat on. பட் நான் So அப்படி why நீ bat தள்ளி now? விட்டுறியா பக்கத்துல Bowlers could have a விட்டுறியா? field day. அப்படி சறுக்கிட்டே போறேன். Players making their way out. It's a great crowd in today. என்னடா அந்த wire Plenty of இழுத்துக்கிட்டே atmosphere போகுதுன்னு around this ground. Plenty of wickets on offer and runs. Batters and bowlers are in the game. And there's some quality players in both teams. So I'm expecting an even contest. Let's see what happens. So இன்னையோட டே KCG ஓட டேயா இல்ல VTK ஓட டேவான்னு பார்க்கணும். So toss win பண்ணி first Here we batting go with the ஓட first அப்படி ball. ஓட It's nothing பார்த்தேன். better than getting a match started and hearing the sound of leather on willow. சொல்லு. So புவி குமார் முதல் ஓவர். Lovely cover drive. First ball பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டார்ட். பாசிட்டிவ் அப்ரோச் அபினவ் மனோகர்ட்ட இருந்து. இன்னைக்கு வெனஸ்டே சரி. நாளைக்கு Thursday. நாளைக்கு பாத்தீங்கன்னா கேம் அப்டேட் வரும், ட்ரெய்லரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ சம பால், லென்த் பால். செமி ஃபார்மட்ல போட்டுக்கலாம், கேம்ல Q2 செப்பரேட் பண்ணிக்கலாம். Oh, bowled him. What a beauty. முதல் Swung in and ஓவர்லயே the stumps ஸ்ட்ரைக். knocked over. The trudge back to the pavilion. A disappointing display in the end for someone with such batting skills. This one goes down as a fail. That's a long way to walk out there just to Maybe turn around and what walk the straight people back. are Just want to get this first run behind them and then push on. Doesn't beat the infield. அதான் செட் ஆகாது. எல்லாம் ஒவ்வொரு டீம் தான். KCG downfall after works retirement. ஆனா அது என்னமோ உண்மைதான். works retirement ஆனதுக்கு அப்புறம் KCG இருந்து ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு. ஆனா works வந்ததுக்கு அப்புறமும் KCG இருந்து ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு. அதாவது செகண்ட் பேஸ்ல இருந்து அடி. ஆனா அந்த செகண்ட் பேஸ்ல ஏறி வந்திருக்கிறது வந்து ARD ஏறி வந்திருக்கா. Really well in recent matches. Certainly needs to bring their A game today. சோ முதல் ஓவரின் கடைசி பந்து ரிஷப் பந்த் ஸ்ட்ரைக்ல Edged. அடிக்க திணறாங்க. End of the over. 2 runs added to the total. The Gladiators are 1 for 1. ஒரு ஓவர் End of the ஒரு ரன் first, not ஒரு many விக்கெட். runs off it. A good start by the bowlers. முறுக்கு முடிந்தா அடவே இல்லை எனக்கு. Remington This bowler knows how to give the ball an almighty twin. See how they go. அது போட்டா அடுத்து எலிமினேட்டரும் ஜெயிச்சவங்கலாம் வருவா. அதுக்கு எதுக்கு அப்படி ஒரு டோர்னமெண்ட்? நல்ல ஷாட் தூக்கி அடிச்சிருக்கான், கையில விழுதான் பார்க்கணும், கையிலே விழுந்திருக்கு. ரெண்டாவது ஓவர்லயும் முத பால் ஸ்ட்ரைக் சகி பல்கசன் கான். Simple as you like. The batter didn't bother to look at more than one delivery in that over. அபாரமான தொடக்கமாக இருக்குது VTKக்கு. This could be a huge swing of momentum. அதெல்லாம் செட் ஆகாது. போட்டா ஃபுல்லா போடணும். இந்த இப்போ போட்டா தெரியுமா? இப்போ நீ சொன்ன சரி அது போட்டா கரெக்டா வரும் போட்டோம். வந்த உடனே விக்கெட் போகுது. நீ சொல்லி விடு பேட்டு ஏதாவது. இல்ல வேணா அந்த மேட்ச் முடிஞ்சோன்னு வேணா செக் பண்ணி பார்ப்போம். அதாவது ஐபிஎலுக்கு அந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகும். இது மாதிரினா WCL இருக்கா, உமன் பிரீமியர் லீக் கவுண்ட் இருக்க கூடாது. Too good. Not sure anyone's going to cut that off. That was just a super shot. The delivery was fine. Great line and length. Next ரெண்டு ஓவர்ல ஒரு விக்கெட். அதே மாதிரி WPL விளையாண்டா அந்த ஃபைனல்ஸ் வரும். டாப் 1 வந்து குவாலிஃபை டைரக்டா போயிடுவான். ஆனா அதை வந்து நம்மளால கஸ்டம் டோர்னமெண்ட்ல வந்து எடுத்துட்டு வர முடியாது. நான் முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 சீசனா ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. வேணா இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். தனி மேட்ச் போட்டா பின்னாலன்னா மாசு.
பின்னால இந்த மேட்ச் மாஸ் பண்ணுவாரான்னு பார்ப்போம். Across the stumps and a flick of the wrist. It's wide of square leg. Release பண்றாரு ஒட்டுமொத்த டீமுக்குமே. Nearly got through them, just got onto it in time and with enough bat speed to pick up 4. அருமையான தொடக்கத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கணும் VTK. That last ball பவர் பிளேல இதுக்கு அப்புறம் விக்கெட்டே விடாம ஒரு 40 ரன் அடிச்சாலுமே KCG வந்து ஒரு நல்ல பவர் பிளேவா மாறும். Power and precision in that shot. A big one. 12 runs out of there. 13 for 2. Alanோட பாசிட்டிவ் இன்டென்ட்க்கு ஒரு சல்யூட். Kumar from the Great Southern Stand. குமார் பின்னாலன் தான் அந்த சோலோ மேட்ச் பிளேயரே. அவனை பிளே ஆஃப்ல மட்டும் விட்டா பின்னலன் குழந்து கட்டுவான். அவன்தான் காப்பியை குடிச்சு முடிச்சாச்சு. Massive outside edge. நாடகம் தானே பாக்க. Let's just see if they can get that ball up into the slot as before. It's so crucial. You've got to follow up that last delivery and keep the batter under pressure. தேவை சாட்டுக்கு தான் போறான். பின்னாலும் உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர் தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது டோர்னமெண்ட்டுன்னு சொல்லி பார்க்க போது ஓகே, அதுவும் அவன் கிடைக்கிற ப்ரைஸ்க்கு வந்து அவன் வந்து ஹை குவாலிட்டியாக விளாண்டு கொடுத்துட்றான். அவன்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடியில் எல்லாரும் விட்டுருவீங்க. ஸோ அவன் 2 கோடிக்கு 20 கோடிக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான் ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டுக்கும் சேர்த்து. அப்போ ஏன் விட்ட SSP கிட்ட இருக்கும் போது வந்து SSP வந்து இந்த பொட்டி கிரவுண்டை வச்சிருந்தாங்க. ஐயோ பேட்ல அதுவா வந்து பால் வந்து பட்டு என்ஜாய் போச்சு. ஒரு சில பிளேயர் வந்து ஒரு சில கிரவுண்ட்ல அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில டீம் செட் ஆகுனா அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில கேப்டனுக்கு இதில் அடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி நிறைய இருக்குது. ஸ்டெம்ப்ல விழுமா, ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஸ்டெம்ப்ல விழுந்துரும்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் பார்க்கல, நான் எதிர்பார்த்தேன். ஆனா 5 ஓவர் டாட் பாலோட முடிக்க அருமையான ஒரு ஓவரா போய் 2வது ஓவரும் சூப்பர் ஸ்பெல்லா போட்டு போயிருக்கிறாரு. இவங்க பெருமூச்சு விடணும்னா அப்பாடி கிட்டத்தட்ட ஒரு 10 பாலா விக்கெட் விடாம ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ரிஷப் பண்ட் அண்ட் சின் ஆலன் மெயின் கீஸ். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பேட்டிங் டெப்த் நிறையவே இருக்குது. ஸோ ரன்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, விக்கெட்ஸை விடவே கூடாது. அடுத்த 10 ஓவர் வரைக்கும் அவங்க விக்கெட் விடாம ஆடணும். இங்கிலாந்துல SSP புவிபுரா வந்தாச்சு. ஒரு பிளேயர் ஒரு ஓனருக்கு ஆட அடிக்க மாட்டாரு. ஒரு பிளேயர் ஒரு ஓனருக்கு அடிக்க மாட்டாரு. யார சொல்றான்? சோக்ஸா இருக்குமோ? ஹாய் ராகுல் ப்ரோ. சோக்ஸ் சூப்பர். எல்லாருமே கிடைச்சிருக்காங்கப்பா ஸ்டோக்ஸ் டு பேட்னுட்டு. நல்ல ஷாட், ஆனா ஒழுங்கா கனெக்ட் ஆகல. அதுவே கீழே விழுந்துச்சு, உடஞ்சு போனதுதான் எடுத்து வச்சிருக்கேன். பேசி வின் பண்ணணும், நாளைக்கு தோக்கணும். ஓஹோ, VTK மட்டும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கே போடுது. எல்லா ஸ்கிரிப்ட் ஜி ஸ்கிரிப்ட். அகைன் ஒரு சிக்ஸரா பவுண்டரியான்னு பார்க்கணும். அடிக்கல, இறங்கிதான் அடிக்கிறாங்க. மோயின் அலி கொஞ்சம் ரன்ஸை லீக் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அது உண்மை இல்லை. இவனுக்கு எவ்வளவு போனாலும் பத்தாது. யாருக்கு எவ்வளவு போனாலும் பத்தாது. பேட்டுக்கு கடைசி பாலும் பாத்தீங்கன்னா பவுண்டரியோட முடிக்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிட்டு 2 பேர்கிட்டயும். 4 runs. So still at the crease, just a slight movement forward. Fabulous shot.
Topley, the left arm pace bowler is coming on to bowl from the Great Southern Stand. So reach டாப்ல வந்திருக்காரு. ஏன்னா 2 ஓவருக்கு 2 ரன் கொடுத்த உவியை ஏன்டா கட் பண்றீங்க? சிக்ஸர் தூக்கிட்டா பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கறா. யாருன்னு பாத்தீங்கன்னா பின்னாலன். That's just silly. எங்கயோ பேச்சு பால். That shot is incredible. That's the sort of shot 2 you want to see in a ஓவருக்கு 2 ரன் கொடுத்தா புவனேஸ்வரி யாராவது ஓவரை கட் பண்ணுவானுங்களா? Lovely cover drive, but straight to the extra cover fielder. After 2 quick wicket, ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனா அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறது கேசிஜிக்கு நல்லா தெரியும். புத்தி உங்களுக்கு எப்பவுமே அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. Cuts that off well in the infield. இதேதான் பண்ணுவான் எல்லா பிளேயருக்கும். இந்த பின்னாலன் தான் என் கூடயும் பலம்தான். இந்த பின்னாலன் வந்து பிளே ஆஃப் வந்துட்டாலே பின்னாலன் வந்து குசி ஆயிடுவாப்ல. ஒழுங்கா பேட்ல கனெக்ட் ஆகல, உளுந்துதான் புடியண்டா. 2 ஓவர் ரன்னு கொடுக்கலனாலும் புவி சவுத்தி ஓவர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் 2 டெத் 2 பேட்டு விக்கெட் வரலையடா. Good shot. அடிச்ச பந்து watched it closely out of the hand and hammered that slower ball away to the boundary. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Good contest here at the moment. 4 off the last ball. இப்பவே பக்கு வந்துட்டாங்க விக்கெட் விளையாட the பக்கு. bowler can respond. ஷாட் சிக்ஸரோட அந்த ஓவர் முடிக்கிறான் 16 ரன் ஓவர்ல. Well, that's a waste of a delivery. Absolutely no trouble பின்னால getting onto it. ஆளு எல்லாமே அவன்தான். Really playing all their shots that over. Very expensive. 5 ஓவர் முடிவுல 42க்கு 2ன்னு சொல்லி கேவலமான ரன்ல இருந்து ஒரு சூப்பரான ரன்னுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் பின்னாலன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் அவ்வளவு ரன் அடிச்சிருக்கான். Obviously didn't like the look of that one and just ignored it. பயமாகுது. அவளதான் இன்னும் நம்மள காப்பாற்ற முடியாது. எனக்கும் தெரிஞ்சு போச்சு. பின்னாலன் தான் முடிக்க போறான். மோகனே வந்து சொல்லிட்டா. மோகன் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சிபி ஹார்திக் பாண்டியா எட்ஜ்ல எல்லாம் போகுது. And another boundary. The bowler is in disbelief on that one. I didn't feel there was too much wrong with that last delivery. They just need to keep the ball in the right areas and the rewards will come. யார சொல்றாங்க? Straight to the fielder. கேசிஜிக்கு பண்ணா எனக்கும் பண்றா, உனக்கு மட்டும் பண்ணவேங்க. அப்ப 3 பேருக்கு இருந்த ஒரு பிளேயர் யாரு? இம்பாக்ட் கிடையாது. இம்பாக்ட் வந்து நீ VTK வந்து ஃபைனல் போனா மட்டுமே இம்பாக்ட் உண்டு. ஸோ அகைன் கேப்ல அடிக்கப்பட்ட பந்து இது போகாது. ஒழுங்கா கனெக்ட் ஆகல. சவுதியா இவனும் வச்சிருந்தானா? நானா மறந்துடுவோம் பாரு. ஆனா இன்னைக்கு சவுதியை பெஞ்ச் பண்ணிட்டு இன்னொருத்தன் இறங்கியிருக்கானு. யார? ஜெமி ஓவர்டன். குரூஷியல் மூவா இருக்கும். சேசிங்ல வேற ஓவர்டன் கையில தான் கேம்ன்ட்டு வரும். எனக்கு சவுதி பண்ணலன்ட்டு எனக்கு ஒரு டீம்ல சவுதி இருந்ததே எனக்கு தெரியலப்பா. இவன் சொல்லிதான் எனக்கே தெரியுது. இல்ல தாண்டி ஃபைனல் போங்க பார்க்கலாம். ஃபைனல்லாம் ஆசை இல்லைங்க. எனக்கு வந்து கிஷோர் கூட தோக்கணும். கேசிஜியை போடணும். கிஷோர் கிட்ட போய் தோத்தாதான் கிஷோர் வந்து உள்ள போவான். இப்ப நான் கேசிஜி கூட தோத்துட்டேன்னு வையேன், கிஷோரும் கேசிஜி கூட தோத்துருவான். The captain can now put 5 fielders outside the circle. Topley. டாப்ல 16 ரன் கொடுத்துட்டு அடுத்த ஓவர் கூச்சமே இல்லாம வந்திருக்கான். பவர் பிளே முடிஞ்ச பிறகு எடுத்து வந்துருக்காங்க. அந்த பின்னாலன் வந்து லாங் ஆஃப்ல தான் அடிக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஆள் விடல. சவுதியை வந்து இந்த மாதிரி குயிக் கேம்ல வந்து பெஞ்ச் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி டிஜி சொல்லியிருக்கிறான். பார்ட்னர்ஷிப் இல்ல, டீமோட ஸ்கோர் 50 வந்துருச்சு. ஒரு அருமையான தொடக்கம்.
இன்னைக்கு KCG வருமா கேட்டு ரைஸ் அடிச்சு மாசா QTக்கு போகணும். வீட்டுக்கு வேணா போகும், Q2க்கு போகாது. ரிஷப் பண்ட் ஸ்லோ ஸ்டெடி இன்னிங்ஸ் ஆடுறான். எனக்கு இப்போ இருந்தே ஜிங்ஸ் போடுறேடா. அவன் சொல்லிட்டு பொச்ச சாப்பிட்டு போயிடுவான், நம்மளெல்லாம் போட்டு அடிப்பான்னு கிஷோரோட மைண்ட் வாய்ஸ். என்னடா போறா Ticking the scoreboard over really nicely at the moment. ஒரு ஸ்நாக்ஸ் திங்க விடுறானுங்களா. 50 ரன் பார்ட்னர்ஷிப். ஒரு ரனுக்கு 2 விக்கெட் போச்சு. 52 ரன் வரைக்கும் அதே 2 விக்கெட் தான் இருக்குது. குயிக்கா விக்கெட் எடுக்கணும்னா ஜானி பாய் வந்து மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். ஒரு பவுண்டரி. Threaded it through brilliantly, all timing on that shot. இன்னைக்கு டாப் லைனா சிக்கி இருக்கான் போல இவங்களுக்கு. Making their intentions for this innings. இங்களோட முடிக்க 7 ஓவர் முடிவுல 56. 8 runs out of there. The Gladiators 7 for 2. எனக்கு வந்து தாக்கூர் தான் இப்ப கீ. தாக்கூர் இன்னும் பவுலிங் வரல. அவன் வந்து ரன் கொடுத்தாம்னா கன்ஃபார்மா VTK ஜெயிக்காது. ஆனா தாக்கூர் வந்து 2 ஓவர் நல்லா போட்டான்னு வையேன், கண்டிப்பா கம்பேக் ஆயிடும் டீம். வந்துட்டான மெம்பர். இப்போ இதுதான் என்னோட டீமோட மெயின் சம்பவமே இப்பதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஷாட் தான், பவுண்டரி போகுமா இல்ல சிங்கிள். பின்னாலன் இன்ஃபார்ம் பேட்டர் லக்கி சாம் தாக்கூர். ஆனா லாங் ஆஃப்ல ஆள் இல்ல, லெக்ல தான் தூக்கி போட்டிருக்கான், சிங்கிள் தான் வருது. பின்ன அவுட் இந்த ஓவர்ல. பேட்டு இருக்கியா ஏதாவது சொல்லிவிடு. புவியா என்ன பண்ண அடிக்கலாம் நீ ஒன்று சொல்லு, கரெக்டா நடக்கும். பெருசா பவுண்டரிக்கான தேடல் இல்லை. லெவன் ஆஃப் த டோர்னமெண்ட் 2 ஓப்பனர் சொல்லுங்க. நான் இப்போ கேமோட கான்சென்ட்ரேஷன்ல இருக்கேன், யோசிச்சுட்டு சொல்றேன். நீ யாரெல்லாம் அந்த ஓப்பனர் ஆப்ஷன்ல இருக்கானுன்னு சொல்லு, நான் சொல்றேன். ஹார்திக் பாண்டியா 1. பின்னர் தான் என்கிட்ட கிடையாதா பேட்டு. இப்படி வந்து குண்டை தூக்கி போட்டியாடா. ஹார்திக் பாண்டியா வந்து ஷுவர் ஷாட் வந்து ஒரு ஓப்பனர். இன்னொரு ஓப்பனர்னு கேட்டேன்னா QDK ராயி அவனு நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. KCGல இருந்து பண்ட்டும் நல்லா தான் ஆடிட்டு இருக்கிறான். அப்படி அந்த டாப் டீம் எடுத்துட்டு வந்தாதான் நமக்கு தெரியும். ஷார்ட் 6 நினைக்கிறேன், ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டாரு. 10 ரன் வந்துருச்சு. இதுதான் வராது. இந்த லாஸ்ட் பால் மட்டும் 6 ஆகாம இருந்துச்சுன்னா தாக்கூர் மார்க் பண்ணிருப்பான். அதாவது நல்லா விளாடுறான், ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு தான் இல்லை. டேவிட் மலான் ஓகே தான், அவனும் அந்த லிஸ்ட்ல ஃபைட்டிங் இதுல தான் இருப்பான். ஒரு 6க்கு அப்புறம் கடைசி பால் 6, ஃபர்ஸ்ட் பால் 4. அம்மி கையில தான் இப்போ ஓவர். டூசோவும் நல்ல பிக் தான். எல்லா டீம்லயும் ஒவ்வொருத்தர் நல்லா தான் விளையாண்டுருக்கான். ஆனா நம்ம 29 மேட்ச்க்குன்னு பார்க்கும்போது யார் லீடிங் ரன் ஸ்கோரர் இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். பாண்டியா தான் 2 செஞ்சுரி ஒரு 90s அடிச்சு ஒரு இதுல லீடிங்ல இருந்தான். ஒன்லி 3 ஓபனர்ஸ். ரூசோ 2 விக்கெட். 2 குயிக் விக்கெட் இருக்குது. பேட் 2 குயிக் விக்கெட் சொல்லி இருக்கிறா. விக்கெட் அலர்ட் இருக்குமா? பின்னாலன் அண்ட் ரிசப் பண்ட் 2 பிளேயர் விக்கெட் ஆனா மட்டும்தான் ரன் ரேட்டை வந்து குறைக்க முடியும். இந்த 10 ஓவருக்கு 70க்கு 2 நல்ல ஸ்கோர். ஆனா பாத்தீங்கன்னா 9 ஓவரே இன்னும் முடியல, அதுக்குள்ள 70 அடிச்சு 2 விக்கெட்டுங்கிறது ஒரு பெஸ்ட் ஸ்கோர். ஸ்டார்ட் 4ஓட இன்னும் இருக்குதாங்க ஒரு சாரை.
ஸ்ட்ரைட்ல அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி பின்னால 27 பந்துகளில் 40 ரன்கள் என்று அபாரமாக ஆடிக்கொண்டுள்ளார் முகமது தமி. லீடிங் விக்கெட் டேக்கர் VTKல இருந்து 2 பந்து இருக்குது. இந்த மாதிரி அப்பர் கட் வந்து கிரிக்கெட் 26ல வந்து இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு விக்கெட் ஆகிற மாதிரி தெரியல. ஒரு ஓவர் 2 விக்கெட்னு சொன்னானா இல்ல 2 பவுண்டரின்னு சொல்லி சொன்னானான்னு தெரியல. மேட்சையே முடிச்சிட்டாங்க. 9 ஓவருக்கு 81ங்க. இதெல்லாம் வந்து டாப் லெவல் ஸ்கோர். கேள்வி 26ல எப்படி இருக்கான்னு சொல்லி தெரியாதுலடா நமக்கு. சர்துல் தாக்கூர் லக்கி சாம் விக்கெட் எதுவும் வேணும். சிங்கிள் தட்ட பின்னால பவுண்டரி அடிச்சு 30 பாலுக்கு 50ன்னு சொல்லி 50 செலிப்ரேட் பண்ணுவாரா? விக்கெட் ஆவாரா? Couldn't get it through the field. ஒரு செஞ்சுரி அடிப்பான்னு நினைக்கிறேன் பின்னால. ஒரு செஞ்சுரி அப்படிங்கிற செஞ்சுரிடா, அதுவும் பிளே ஆஃப் மேட்ச்ல. நாளைக்கு KCG கடவுளோ பால் ஊத்தியவோ. ஸ்பின் யார் இருக்காங்க? என் டீம்ல ஸ்பின்னரே கிடையாதுங்க. ஸ்பின்னரே கிடையாது. இல்ல வெஸ்ட் ஸ்பின்னருக்கு கேக்குறாரு. 14வது ஓவர் வருவான் மொயின் அலி. புவி 2 ஓவருக்கு 2 ரன். அவனை தான் வச்சிருக்கணும். புவி என் பேரே வச்சிருக்கான். அவன் டீமை நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவள் தான் முடிஞ்சு போச்சு. மொத்தமே 160 வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து அடிக்க முடியாது. இவன் 10 ஓவருக்கே அந்த ரன் அடிச்சுட்டான். இந்த ஓவர் சூப்பரா போட்டிருக்கான் தாக்கூர். போன ஓவரும் நல்லா தான் போட்டிருந்தான். நான் கடைசி பால் 6. அட கோமாளிக்கான், கடைசி பால் 6 தேவையில்லாம போச்சு. இப்போ இந்த சிங்கிள் ரொட்டேஷன்ல வந்து சம்பவம் பண்ணி விட்டு போகிறான். கடைசி பால் அதே மாதிரி ஒரு 6 போக ஒரு ஒஸ்டான ஓவரா மாற போகுது. அடிக்க முடியும். கடைசி பால் சிங்கிளோட முடிக்க 10 ஓவர் முடிவுல 84க்கு 2 அப்படின்னு சொல்லி கேவலமா ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாசான லெவல்ல வந்து இப்போ செட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டா பாதி கிணறு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாதி முடிச்சிருக்குது. It's a good setup for a strong finish. பலகன் மோகன் ப்ரோ அவனேதான். முகமது சமிக்கு 3வது ஓவர் இருக்குடா. இவன் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கான். விக்கெட் எடுக்கிறானாலும் finds the fielder with that shot. கொஞ்ச நேரமா பவுண்டரி கொடுக்காம கொஞ்சம் நல்ல ஓவரா போட்டிருக்கான் போன ஓவர். இந்த ஓவரும் அதே மாதிரி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் கையில தான் ஒட்டுமொத்த மேட்சுமே இருக்குது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு லீடிங் விக்கெட் டேக்கர். ஆனா கேப்டன் ரிஷப் பண்ணிட்டு முடியுமா? ஆஹா, ஒரு மிஸ்ஃபீல்டு. இந்த மிஸ்ஃபீல்டு ரொட்டேஷன் ஃபீல்டு அந்த பேட்டிங் ரொட்டேஷனையே தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா டாட் ஆயிருந்திருக்கும். ப்ரிடிக்ட் த ஸ்கோர் 180. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. 200 வந்து கொஞ்சம் இம்பாசிபிள். 180 200லாம் போயிட்டு அப்படின்னா KCG வந்து டாப் நாச் பேட்டிங்னு தான் சொல்லணும். இருக்காங்க அவன் என்ன சும்மா ஒன்னே மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து பந்தை நின்றுட்டு போடுவான்னு நினைச்சியா? மோகன்டா 4வது பந்து முகமது தமி லென்த்ல போட்டதை அப்படி தூக்கி அல்லாக்க தூக்கி சொல்லி பின்னால சிக்ஸரோட குட்டிய கம்ப்ளீட் பண்றாரு. Well, enough leverage there to get a good swing of the arms under it to get it over the rope. A good innings, that's 190. பாப்பு யாரோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கு. ஆனா அந்த ராகுல் ப்ரோ எதுக்கு இப்படி சீன் மாதிரி பண்றாருன்னு தெரியல. 2 பால் இருக்குது. ஒரு 6க்கு அப்புறம் ஒரு எட்ஜ் மூலமாக பந்து 4 ஆக போகுது. நல்ல ஓவரா போட்டுட்டு இருந்தவருக்கு இது நாசமான ஓவரா மாறிடுச்சு. 160 77 79 80 90 இந்த பொசிஷன்ல இருக்குது. கடைசி பால் சிங்கிளோட முடிக்கணும். ஜானி பேர்ஸ்டோ, ஜித்தேஷ் சர்மா, வேற யார் இருக்கா? 11 ஓவருக்கு 96. வழக்கமா 13 ஓவருக்கு தான் 100 அடிச்சா நல்ல ஸ்கோர். ஆனா இவங்க என்னன்னா 12 ஓவர்லயே அடிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஸ்கோர் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். மொயின் அலி வழக்கமா இன்னும் 2 ஓவர் கழிச்சு தான் வரணும். 12வது ஓவர்ல வந்துட்டா 14ல தான் வரணும். 193 200 பிளஸ்
என்னடா எகிரிக்கிட்டே தான் போகுது. ராகுல் பிரகாஷ் இல்ல சீனு பிரகாஷ், சீனு டாட் பிரகாஷ். 2 ரன்னா ஓடி இருக்கானு இதுக்கு தொட்டு விட்டுட்டு 2 ரன் ஓடுறானு. என் கூட 80 அடிச்சாங்க. டம்மி டீம் வச்சிருக்கீங்க. யாரு புவி டீமா? விக்கெட்டால no interest though from the batter. கொஞ்சம் டிஃபரெண்டா போறேன். யாரும் அடிக்கல, நீயே ஒன்னு திரும்பி அடிச்சுக்கோ. இரண்டாவது பந்து பின்னால ஸ்ட்ரைக்ல தூக்கி விட்ட பந்து சிக்ஸரா போறான்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவர் அடிச்சு முடிச்சு திரும்பி பார்க்கவே மாட்டாரு. பந்து என்ன பிளேயர் யாரும் எந்திக்கல. ஓ போரே போகலையா? என்னாச்சு? ஃபீல்டர் தட்டி விட்டான் அந்த ஃபீல்டர். ஸோ 100 ரன் பார்ட்னர்ஷிப் 2 பேர் பக்கத்துல. விக்கெட்டே உலாதா ஒருவேளை விக்கெட்டே உலாலன்னா 200+ கேரண்டி. போன தடவை தடுத்தாங்க, இந்த தடவை தடுக்க முடியாது. பின்னால செஞ்சுரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிக் ஓவர் அலர்ட். பிக் ஓவர் தான். போர் தானா போன பாலு? அப்போ பிளேயர் பால்லாம் தூக்கி போட்டான். $200 அவ்வளவுதான். இனிமே 200லாம் நான் அடிக்கிற அளவுக்கு உண்மையாவே என் டீம் ஒருத்தான டீம் இல்லை. நானே பாக்க ஓவர் கொடுத்துட்டு போயிடுவேன். 70 மேட்ச் கொஞ்சம் பார்க்கலாம். 5வது பால் சிங்கிள் தட்ட பின்னால நீ அடிராசா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா சிங்கிள் தட்டி இந்த ஓவர்ல இது வரைக்கும் 13 ரன்களை அடித்து கடைசி பந்து மோயின் அலி விக்கெட் எதுவும் எடுத்து அடுத்த ஓவர் ஓவர் போட்டு அவன் முடிப்பாரான்னு பார்க்கணும். இல்லைன்னா எதுவும் பேட்டருக்கு கிட்டருக்கு ஓவரை கொடுத்துருக்கான்னு விக்கெட்டே வரல அப்படின்னா ஒரு பேட்டர் பந்து போட வந்துருவான். JS RH TCS PTA கடைசி 4 இடத்த பிடிச்ச நம்ம 4 பேருமே வெளியே போயிருவோம் போல. 12க்கு 110. Lovely cover drive straight to the extra cover fielder. பண்ட் சிங்கிள் மட்டும் தான் தட்டுறான். நல்லா பார்த்துட்டே இருங்க. பண்ட் சிங்கிள் தட்டுறான். கேப் கிடைச்சதுன்னா 4 ஏதாவது இந்த கிச்சு மூட்டி 4 அடிக்கிறான். இவன் தான் தூக்கி விடுறான். கை வந்தா நல்லா இருக்கும். கிட்டுனா வந்தா நல்லா இருக்கும். சமி எதுக்கு ஓவர் கோட்டாவை இப்ப முடிக்கிறான்னு எனக்கு தெரியல. 4வது ஓவர் முடிக்கிறான் சமி. புவிக்கு 2 டாப்லேக்கு 2 இருக்குது. டாப்லே தான் நீங்க போட்டு பொழது டாப்னு அடிச்சிருக்கிறானோ. ஆனா டெத்துல மாஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். விக்கெட் எடுத்துட்டா நல்லா பண்ணுவான். விக்கெட்டே போகலையா இங்க? அந்த பக்குனால விக்கெட் போலையா இல்ல இவனும் கேம் நல்லா ஆடுறான்னு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பக்குனாலதான் போகலையோ அப்படின்னு சொல்லி தோணுது. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ரிஷப் பண்ட் இப்பதான் தூக்கி அடிக்க மாட்டான்னு அடிச்சேன். ஓ வரிசையா வருதோ. சோ ஒரு 6க்கு அப்புறம் லைட்டா ஒரு தட்டி ஒரு 4. 200 கன்ஃபார்ம் இருக்குது. 4 இல்ல தடுத்துட்டாங்க. விக்கெட் விட மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். 80 போட போறான் சாமி. Square cut finds 5வது பால் டாட் பால். சாமி தாண்டா லீடிங் விக்கெட் டேக்கர். இது அந்த விக்கெட் பக் வந்துருச்சு. ஏன்னா ஒரு ஷாட்டு கூட விக்கெட்டுக்கான ஷாட்டே வரல. அந்த நமக்கே தெரியும் ஒருத்த விக்கெட் ஆகும் போது தூக்கி அடிப்பா அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. அது வரவே இல்லை. அதே மாதிரி எனக்கு செகண்ட் பேட்டிங்ல 2 விக்கெட் 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் 3 விக்கெட் 4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் நின்றணும். கையும் ரோஹித் நின்றானுன்னா போதும். எவ்வளவு பெரிய ஸ்கோரா இருந்தாலும் அடிச்சுடுவாங்க. ஆனா அந்த 2 பேரும் பார்த்தோன்னா அவனுக்கு தான் அந்த விக்கெட் போறதுக்கான இதே வாக்கி கொடுப்பாங்க. அப்போ ப்ரொடிக்ஷன் டீம்னு போட தேவைப்படும். சரி இனி நான் வெற்றியை இதோட குப்பையில போட்டு மூடிட்டேன். இதுக்கு மேல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். 7 ஓவருக்கு அவன் 70 ரன் அடிச்சாலே 90 போயிருவான். ப்ரிடிக்ஷன்ல நல்ல விட்டு எரிய கேடி தான் கப்பு. SSP கேடிய போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஜெயிச்சு வர்றது தோத்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒருத்தர் பார்ப்போம்.
ரோஹித் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்சுக்கு எப்பா ரோஹித் கண்ணில்லா நீ ரோஹித்தை பார்த்தானா அடுத்த சீசன் நீ ரோஹித்தை எடுக்க மாட்ட பிளே ஆஃப்லதான் ஆடுவியாடா அவன் ஒரு பிளே ஆஃப் பேட்டருங்க அவன் கரெக்டா ஒரு காம்போல எடுத்திருப்பான் ஒருத்த வந்து டோர்னமெண்ட் ஆடுற பிளேயர் ஒருத்த வந்து அந்த பிளே ஆஃப் ஆடுற பிளேயர் இப்படிதான் அவன் டீமே எடுத்திருக்கிறான் அந்த சக்சஸ் தான் அவனுக்கு கொடுத்துருக்குது ஒரு 3 டாட் வீசிட்டா என்னடா கொஞ்சம் குவைட்டா போகுதுன்னு நினைச்சேன் மெல்போர்ன்ல வந்து 6 அடிக்கிறான் பாரு அசால்ட்டா ஆனா இதே இது நம்ம அடிக்கும் போது கையில போய் விடும் கடைசி பால் 4 முடிக்க எத்தனை நல்ல பால் போட்டாலும் கடைசி 2 பால்ல 4 இல்லையா தடுத்துறாங்க சாரி பாஸ் 14க்கு 128 இன்னும் 6 ஓவர் இருக்கு 6 ஓவருக்கு 70 ரன் அடிச்சாங்கன்னா தாக்கூர் 2 கம்மி இவன் யாரு புவி 2 டாப்ல 2 இவன் அதிக ஸ்கோர் கொடுப்பான் அந்த 3 பேர்ல புவிய கொண்டு வாங்கடா கேட்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவரும் உள்ள அழுதுட்டு இருக்காரு எப்படா படம் போட்டு பாக்குறியா நான் ரோஹித் குமார் தரமாட்டேன் இன் குயிக் கேம் ஹீஸ் மான்ஸ்டர் ஏதாவது சொல்ற போறேன்டா டிஜி அவன் ஒரு கொட்டை ஒரு மேட்ச் கூட அடிக்க மாட்டேங்கான் டாப்ல தான் அதிக ஸ்கோருக்கு போவான் அப்படிங்கறான் to follow up after such a great delivery pitch it on length is obviously the way ஆனா அந்த தாக்கூர் மாதிரி ஆட்கள தான் அடிச்சிட்டானுங்க அப்படினா 2 6 போயிடுச்சுனா அதுக்கு அப்புறம் அவனே மீதி 2 6 கொடுப்பான் that's got a flight number attached to it that ball has gone a long way just a little bit of room அடிக்கிற பால் ஏர்லியே தான் இருக்கு கீழ வரவே மாட்டேங்குது 112 மீட்டர் that's 50 simple raise of the bats thumbs up to their batting partner and they're ready to go again அடுத்த ஒரு 6 சொன்னல ஒரு 6 அடிச்சா ஒன்னு போனஸ் maximum fine shot there too much width really they're only asking for that to be hammered into the stands and that is exactly what's happened அந்த விக்கெட் பக் வந்துருச்சுன்னா ஏன் பார்வைக்கு தோணுது ஏனா இவ்வளவு தூரம் விக்கெட் விடாம அடிக்கணும் அப்படினா அந்த பக் வந்தா மட்டும் தான் முடியும் மனசை தேத்திட்டு போக வேண்டியதான் நிறைய டீம் தோத்துருக்குது நானே ஒரு டைம் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு ஒரு டைம் ஆயிருக்குது அப்படிங்கல அந்த ஆனா சொல்ல போனா அந்த விக்டரியால தான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கே வந்திருக்கேன் இவ்வளவு தூரம் வந்தமேன்னு சொல்லிட்டு நினைச்சு போகலாம் இல்லாமா சிக்ஸா போகுது இந்த கிரவுண்ட்ல சிக்ஸே அடிக்க முடியாதுப்பா ஆனா அடிக்கிறான் The right armour is coming into the attack from the members end. ஆனா உண்மையிலே வந்து கேசிஜிக்கு வந்து ஏதோ ஒரு இது இருக்குப்பா ஏன்னு கேளு அவன் வந்து இந்த சீசனும் எனக்கு தெரிஞ்சு கேசிஜி வந்து கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு இது சொல்றேன் பாரு போன டைம் ஜெயிக்கவே முடியாத ஒரு கேம் அது அந்த குட்டி கிரவுண்ட்ல நடந்துச்சு மேட்சே முடிஞ்சது ஹெச்எச் கூட ஆனா அந்த மேட்ச்ல வந்து ஒரு ஆள் நின்று அடிச்சு அந்த டீம் உள்ள வந்து கப் அடிச்சது இது ஒண்ணு ஷார்ட்டா பாரு holds the pose as the ball goes straight கீழே வர மாட்டேங்குதுங்க அகைன் ஒரு 6 ரெண்டாவது இந்த சீசன் பாருங்க எப்பவுமே டாப் 2க்கு மட்டும் தான் தோத்தா உள்ள இன்னொரு வாய்ப்பு இருக்கும் நாலாவது மூணாவது வைக்க மாட்டோம் ஆனா இந்த சீசன் வச்சோம் அந்த இதுல அவன் தோத்து அந்த ரெண்டாவது வாய்ப்புல உள்ள வரான் பாரு சோ இது வந்து அவனுக்கு மறுபடியும் ஒரு ஹிண்ட் அது மாதிரி முக்கியமான மேட்ச்ல இங்க அந்த விக்கெட் விழாம ஆடிக்கிட்டே இருக்கானு பாரு எனக்கு என்னமோ 4வது கப்பு லோடிங்கோன்னு சொல்லி தோணுது நீ தோத்தா எந்த கேமும் பார்க்கல அடிச்சு வின்னாயிட்டு போறாங்க நமக்கு கிஷோர் கப் அடிக்கணும் தான் நம்மளோட எண்ணம் ஆனா நானா இருந்தா கிஷோர்கிட்ட தோத்தா கவலைப்பட மாட்டேன் அவன் கேசிஜியை கண்டிப்பா அவன் ஜெயிச்சுக்கிட மாட்டான்னு எனக்கு தோணுது யார்கர் பால அப்படியே குனிஞ்சு விட்டு ஒரு சிக்ஸர் போட்டுருக்கான் அடிக்கிறது ஃபுல்லாவே 6 மட்டும் தாங்க போகுது 150 ரன் பார்ட்னர்ஷிப் இது கம்பல்சரி பக்கு தான்ப்பா அடிச்சு சொல்லுவேன் 4 சாரி இந்த ரன் வந்து 4 தான் போயிருக்குது ஏன்னா இப்படி விக்கெட் போகாம இருக்காது நல்லா இருக்கு கேசிஜி உயிரோட இருக்கு எப்பா நீ கொடுத்த ஐடியாக்கு வந்து நாங்க அதை மட்டும் நோட் பண்ணிட்டோம் என்னன்னா அந்த ஒருத்தன் தோத்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் நோட் பண்ணிட்டோம் ஆனா அதுல இன்னொன்னு நோட் பண்ணல என்னன்னா முன்னாடி வந்து 3 மேட்ச் ஜெயிச்சாலே போதும் அவன் வந்து
மேல வந்திருப்பான். இப்ப பாரு நான் ஒரு மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச் ஜெயிச்சு 3வது மேட்ச், இந்த 3வது மேட்ச் ஜெயிச்சு 4வது மேட்ச் ஜெயிச்சு 5வது மேட்ச் ஜெயிச்சாதான் ஃபைனல் போகணும்னு இருக்குது. அதான் யாருமே நோட் பண்ணாம சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டோம். அகைன் ஒரு எட்ஜ்ல 10 பவுண்டரி பண்ணிட்ட கேப் ஏதோ ஆயிருச்சு. இல்ல எப்பா அர்ஜுனே, இது வந்து பக்கு கேம், விக்கெட்டே ஆகாது பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் விக்கெட் ஆகுச்சுன்னு வையேன், நானே கேமை டெலீட் பண்ணிட்டு ஓடிடுவேன். பத்து மாதிரி தான் பாருக்கு. அபி ஜெயிக்கும் போது உங்களுக்கு இருந்துச்சுல்ல, ஒரு ஜெயிக்கவே முடியாத ஒரு மேட்ச் அபி ஜெயிச்சா அப்போது மட்டும். ஆனா உண்மையிலே அப்போ வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, இப்போ வந்து வலிக்குது உண்மை. ஏன்னா அது நம்ம டீமுக்கு வரும்போது தான் அது வலி. அப்போ RRSோட நிலைமை யோசிச்சு பார்க்கணும்ல. அடிச்ச இருந்திருந்தா இன்னும் நல்லா கேட்டிருப்பேன். எனக்கு கண்டுக்காம விட்டுட்டேன். எதை கேட்டிருப்பான்? Perfectly timed. மீண்டும் ஒரு பவுண்டரி. On the side of bowling slightly fuller and then put away. கேடி கூடலாம் பக் ஆகலையே. அது பக் என்ன அப்படின்னா விக்கெட்டே போகாது. அந்த 2 பிளேயரே கடைசி வரை நின்று டீமை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா எப்பவும் செகண்ட் பேட்டிங்ல தான் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன். VTK 1, கேடி ஒரு மேட்ச் அடிச்சிருக்கான், ARC அடிச்சிருக்கான், எல்லாமே சேசிங். முறையா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்திருக்குது. அதுதான் ஆச்சரியமா இருக்குது. இந்த பிளே ஆஃப் ஃபார்மட்லாம் நமக்கு அந்த நீ நினைக்கிற மாதிரி ஒரு மேட்சுக்காக டோர்னமெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க, அதெல்லாம் வந்து ஃபைனலி ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. இனிமே இந்த அடுத்தடுத்து விக்கெட் ஆகிட்டே இருப்பாங்க. VTKவும் வந்து அப்படி 80 ரன்ல இப்போ ஆல் அவுட் ஆகிட்டு போகும். நமக்கு டென்ஷன் ஆகும். Always nice to come in to bat after the openers have had a good partnership. The right arm medium bowler is coming on the bowl from the members end. சொல்லுவல்ல நீ வெளியே போயிட்டல்ல, உனக்கு RRS நான் தப்பு சொல்ல. RRS தோத்ததும் பக்கு கேம் தான், அது இல்லைன்னு சொல்லி சொல்லல. நான் அப்பவே சொன்னேன் இது பக்கு கேம், இதை வந்து சேஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்ட்டு நம்ம வந்து இல்ல RRSக்கும் இவன் பேர் என்ன பேர் இவனுக்கும் ரீமேட்சா கேட்டோம் இல்லையா, அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அவனை ஃபைனல்ல தூக்கி உட்கார வச்சிடலாம். அப்படிங்கும்போது நமக்கு அடி உழவும் போது அப்படி திரும்பி நின்று புரிஞ்சு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். கபடி ஃபார்மேட் அது வந்து நான் ஓகேன்னு சொல்லி கவனிக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். What a lovely shot and it flew to the boundary. That's clearly not the type of delivery to be bowling. ஹாயபி வந்துட்டான். சரி 22 இப்படி நடக்க கூடாது. 26ல வந்து பக்ஸ் வரும். ஸ்டார்டிங்ல கம்பல்சரி பக்ஸ் வரும். அத வந்து எவனோ ஒருத்த வந்து நீங்க வந்து இப்படி பிரைஸ் டிராப் பண்றதுக்குலாம் விட்டுட்டு ஒழுங்கா கேம் ஒழுங்கா பண்ணுங்க அப்படி சொன்னானா, இல்ல நீங்க இப்படி ஓவரா ஹைப் ஏத்துறீங்க ஆனா கேமை வந்து ஒழுங்கா டெவலப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கடைசியில கேம் ஃபுல்லா பக்கா தான் போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிவிட்டான். இதை பத்தியா ஒரு விக்கெட் விழுந்தா சட சடன் போகும். இனிமே நம்மளும் அதே திரும்பி வெளியே போய்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படி சொன்னதுக்கு வந்து ராஸ் வந்து கோ அவே கிளவுன் அப்படின்னு சொல்லி டென்ஷனாகி ஒரு ட்வீட் போட்டு விட்டான். அவன் சொன்னதுல ஆனா தப்பு கிடையாது. தேவையில்லாம அவனை ஏன்டா விக்கெட் எடுத்தீங்க, அவனாவது 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தா. இப்போ இவனை வேற இறக்கி விட்டானு. இன்னும் எத்தனை ஓவர் இருக்கு? இன்னும் 14 பால் இருக்கு. அதாவது நமக்கு மெயினா வரக்கூடாது இந்த பக்கம் கூட நமக்கு வந்து ஒரு இது இருக்கும், விக்கெட் உழுவுன்ட்டு ஒரு இது இருக்கும். அந்த ரன் அவுட் பக்கம் மட்டும் வரவே கூடாது. ஒரு சீசன் வந்துச்சு கிரிக்கெட் 24லயா 22லயா வந்துச்சு. அகைன் ஒரு பவுண்டரி 174. அந்த ரன் அவுட் பக் மட்டும் வராம இருந்துச்சுன்னா போதும். ஸோ ரீச் டாப் பிளே 18 ஓவருக்கு 174. சரி இது வந்து நம்ம பக்கு கேமு அதனால இடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ சிக்ஸரோட செஞ்சுரியை போட்டு அபாரமாக பின்னாளன் தனது ஒரே ஒரு செஞ்சுரியை போட்டாரு. யாராவது சொன்னா ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும் அடிப்பாங்க ப்ரோ அப்படின்ட்டு. இப்போ பேட்டு தான் சாம்பியன் நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கம்பல்சரி பக்கு இருக்காது. ஸோ எவ்வளவு ரன்ஸ்ல KCG வந்து ஜெயிப்பாங்க
அதை ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஸோ அகைன் ஒரு சிக்ஸர். கொஞ்சம் தான் முன்னாடி வச்சு பிடிச்சிட்டான். நான் இந்த தடவை போன டைம் பிடிக்கல, இந்த டைம் பிடிச்சிட்டான். சொன்ன மாதிரியே 100 அடிச்சிட்டான். ஆனா இந்த இதை வந்து நான் யாரோட ப்ரெடிக்ஷனையுமே வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ப்ரெடிக்ஷன் கிடையாது. ஸோ செகண்ட் ஹாஃப் ப்ரெடிக்ஷன் தான் ஒரிஜினல் ப்ரெடிக்ஷன். அதுலயுமே சப்போஸ் பக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரெடிக்ஷனை நம்ம கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அது ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ரன்? 110க்கு ஆல் அவுட். 140 110 நம்ம டீம். இவன் டீம்ல ஜேமி ஓவர்சன் இருக்கான். 5 பவுலிங் தான் வச்சிருக்கான். பக்கு இருந்துச்சுன்னா சேஸ் கேரண்டியா சேஸ். Lovely shot off the front foot. Again ஒரு பவுண்டரி நினைக்கிறேன். இந்த இடம்லாம் எவ்வளவு தூரமா இருக்குது பாரு அடிக்க. ஆனா கேஷுவலா 6 அடிக்கிறான்னு. No chance at all for the fielders. 23 ரன் வின்ல KCG, 20 ரன்ல KCG, ஸ்கோர் சேஸ் டவுன். பக்கலனா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா சேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு a big one, 12 runs out of there. The Gladiators are 186. 165 அடிப்பானோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. புதிகுமார் வந்தாச்சு கடைசி ஓவர் 186. ஒரு 14 ரன்ல முடிச்சிடுறா. 200 ரன் போக விட்டுறாத. முத பாலே 4 ரன் குடுக்கியடா லுச்சா. ஜானி பேயோ, ஜானி எப்பப்பா சாம்பியன் டிராஃபி கப் நம்ம எப்ப ARC பாத்தியா? எல்லாரும் ARC வெளியடா 3க்கு 3 தோத்துட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா 3க்கு 3 வின் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அடுத்தது. Great shorter ball. 2 தான் தோத்துறியோ. இப்போ 3க்கு 3 வின் பண்ணி மேல இருக்காங்க. இந்த கடையில வாங்குறீங்க. லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க, அது இன்னைக்கு தெரியும். Big edge. ஒரு டாட். என்னடா அடே எடுத்துதான் அடிங்கலடா, பாடா படுத்துறீங்களடா. ஸ்கோர் ஏன்டா நீங்க வேற ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் கொடுக்குறீங்க? ஜித்தேஷ் தான் அடிப்பானே. விக்கெட் ஆவனாவது ஜேமின்னு வருவான்னு. நோ பால். சூப்பர். அருமைடா புவி. உன்னை டீம்ல எடுத்து போட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட. நாளைக்கு ARC நினைக்கிறேன். நாளைக்கு ஒன்ன போட்டேன் அப்படின்னா நான் வந்து குவாலிஃபயர் 1. என்னடா ஜித்தேஷ் ஃப்ரீ கிட்ட விட்டுட்டான். போ ஜித்தேஷ் தான் ஆடா. ஒன்ன போட்டேன்னா நான் குவாலிஃபயர் 1 கன்ஃபார்ம். என்ன போட்டேன்னா நீ கன்ஃபார்ம் பிளே ஆஃப் கன்ஃபார்ம். onto the front foot, super shot, should be 4. ஃப்ரீ கிட்ட விட்டுட்டு இப்போ ஒரு 4 அடிச்சிருக்கான். இன்னும் 2 பால் இருக்குது. 2 பாலுக்கு 3 ரன்கள் அடிக்க முடியுமா? பூவி தான் பெஸ்ட் ஸ்கோரர் இப்போ உங்க டீம்ல. அவன் 2 ஓவருக்கு 2 ரன் தான் கொடுத்துருந்தான். அப்பவே அவனுக்கு கண்டினியூ ஓவர் கொடுக்கல. இதுதான் இம்பாக்ட். பாத்தீங்களா? இப்போ நமக்கு இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து புவியவும் மொயினியும் வச்சுமே 8 ஓவர் வீசியிருப்பேன். லாஸ்ட் பால் ஸ்டார்ட் பாலோட முடிக்க 198. யாருமே இந்த 98 ப்ரெடிக்ட் பண்ணல. செகண்ட் ப்ரெடிக்ஷன் தான் இப்போ நம்மளோட ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கோம். ஜாக் ராலி அண்ட் பென் டக்கர். ராலி வந்து அடிச்சா 30 ரன் இல்லனா 15 ரன். ட்ரெண்ட் போல்ட் உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த எனக்கும் அந்த பக்கு வரும், விக்கெட் விழாது, டீம் வின் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் இதா இருக்கேன். எப்படி ஒரு 10 ஓவர்ல தெரிஞ்சு போகும். என்னோட சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுலயே தெரிஞ்சு போகும். அதாவது இப்போ வந்து இருக்குது ஐயோ 196 இந்த கிரவுண்ட்லயே அப்படின்ட்டு. இவன் என்ன 2 பாலையும் நறுக்குன்னு இறக்குறான் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து. ஆடலக்கு ராகுல் ப்ரோ. 3வது பந்து. உய்யோ நல்ல ஒரு பவுன்சர். 2 மேல போட்டுட்டு 3வது பால் கொண்டு பவுன்சரை போட்டான். ஜாக் ராலி இப்படி அடிக்கிற ஆளே கிடையாதுங்க. அவன் எப்பவுமே அந்த 10 பாலுக்கு 20 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் கொடுப்பான். இன்னைக்கு அவனுக்கே பேட்ல படலைன்னா டக்கட் 50 கன்ஃபார்ம் தேவை. தாக்கூரோட ஒரு 30 ரன் தேவை.
மூணாவது யார் இருக்கா? மூணாவது ரிக்கிள்டன் போன மேட்ச் இந்த நேத்து அடிச்சானு பார்த்தா ஒரு விக்கெட்டே போகாம அந்த மாதிரி போட்டுருக்கணும். ஒருவேளை நேத்து வின் ஆனது கூட பஸ்ல வின் ஆயிருப்பானுங்க. ஒரே விக்கெட் தான் போச்சு. A lovely shot off the முதல் back பந்தே foot. பவுண்டரியோட தான் Short ball போயிருக்குது. having no joy and getting Chase on. dispatched for 4 runs. ஹார்ட் லக் VTK. எனக்கும் சேஸ் I'd like to go ஆன்ங்கிறது big தான் again ஒரு here. கான்ஃபிடென்ட்ல இருக்கிறேன். விடாத அப்படின்னு. ஆனா 6 ரன் அடிக்கிறானு, இவங்க 140 டார்கெட் நினைச்சு விளையாண்டு இருக்கானு. 6 runs added in that over. The Kings are 6. சோ ஸ்ட்ரீமை பாக்குறவங்க லைக்க போட்டே பாருங்க. சகிப் அல்கசன் சகிப்புக்கு விக்கெட் கொடுக்க கூடாது, நேத்து குருணாலுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா ஏதோ ஒரு நாள். ஆனா குருணாலுக்கு கொண்டு புளுக்குன்னு கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க யாரு டிசிஎஸ் கூட. முதல் பந்து டக்கட் வந்து அக்ரஷனை போட்டான். We sometimes just have to stop and admire batting like that. Gets onto the front foot early. Well எனக்கு என்னமோ timed சகிப் வந்து and நல்லா 4 ரன் runs. கொடுத்துட்டு கடைசி பால் விக்கெட் எடுப்பானோன்னு தோணுது. அந்த ரெண்டாவது ஓவர் ஸ்பின்னருக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் லெஃப்ட் ஆர்மருக்கும் விக்கெட் கொடுக்கவே கூடாது. கொடுத்துட்டாங்கன்னா டீம் படுத்துரும். ஏகேஸ்ல பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் போடுவான் அப்ரடி. ரெண்டாவது ஓவர் ஒரு ஸ்பின்னர் தான் போடுவான். அதான் சக்சஸ். இவங்களுக்கும் பாரு போல்ட் சகிப்பு பெரிய சக்சஸ். ஆனா VTKல வந்து பாரு நான் டாப்லேக்கு அந்த ஃபார்முலால கொடுத்தேன். அந்த டாப்லே ஃபர்ஸ்ட் ஓவர்ல பி மாதிரி போடுவான். அதனாலதான் புவிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தேன். புவிக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மோயின் கொடுத்துருக்க போகும்போது நான் வந்து நல்லா மாசா வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 ஃபெயிலியர் ஆகணும்னா டாப் லைக்கு கொடுத்தா கடைசி வரைக்கும் எந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பேக் டு புவினே வந்துட்டேன். இதான் ஊர்ல விக்கெட்டா? இதான் ஊர்ல விக்கெட்டுன்னு என்னமோ போட்டிருக்கான். இறங்கி வந்து அடிக்கப்பட்ட பந்து சகிப் அல்கசனை சொன்ன மாதிரியே அடிச்சுட்டாங்க. 5 பாலுக்கு 13. அப்போ கடைசி பால் எப்படி உங்களுக்காக ஆடியோ எஃபெக்ட்லாம் போடுறேன். ஐயோ பிரெடிக்ஷன் கணிச்ச மாதிரியே போச்சு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். பசுபதி ராஜா ஹாய் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். ட்ரெண்ட் போல் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மாதிரியே செகண்ட் ஓவர் நறுக்குன்னு விக்கெட்டு நினைக்கிறேன். விக்கெட்டு டக்கெட்டை 50 வேணும்னு சொல்லி வாய் மூடல. டக்கெட் 10 ரன்ல வெளியேற ஆட்டத்தின் போக்க மாத்தி விட்டு போயிட்டான் ட்ரெண்ட் போல்ட். இப்ப அடுத்த ஓவரும் போல்ட் தான் வரும். லெஃப்ட் ஆர்மருக்கு விக்கெட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னா கேக்குறாங்களா? In the batting order has been removed early on. So Ryan Rickleton வந்தாச்சு. 2.1க்கு 19 நல்ல ஸ்டார்ட்னு சொல்லி வாயை கூட மூடல. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு ரனுக்கே 2 விக்கெட் போச்சு. கையில விழுந்திருக்குது. ரிக்கிள்டன் ஸ்கிரிப்ட் இதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி அடிச்சானுங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவுட் ஆயிடுவான்னு அர்த்தம். ஸோ ரிக்கிள்டன் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு போல்ட்ட ரிக்கிள்டன் ஃபேஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டரு. ஆனா சூப்பரா ஃபீல்டு செட் பண்ணிருக்கிறான் பார். அந்த 2 இடத்துக்கு அதுலயும் அந்த ஃபைன் லெக்ல இருக்கான் பாத்தியா, அந்த இடத்துக்கு வந்து நிறைய ஷாட் போகும். ரிக்கிள்டன் டுடே 50. பசுபதி ப்ரோ ஒரே மெசேஜ்ல போயிட்டாரு, ஒரு மெசேஜ் கூட போடல. அதுக்கப்புறம் ஸ்பீட் பாக்குறவங்களாம் லைக்க போடலன்னா போட்டு விட்டுருங்க. நாளைக்கு கிரிக்கெட் 26ஓட ட்ரெய்லர் இருக்கும். 99% இருக்கும். ஒரு எட்ஜி ஆர்கே வந்தாச்சு. ஆர்கே வந்து என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு புதனா, இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு வந்து KCG கேடி வெள்ளிக்கிழமை மேட்ச் இருக்காது. சனிக்கிழமை தான் ஆர்கேவை மோதுவாங்க. ரிக்கிள்டன் 25 ரன்ல அவுட்டு. ஆனா உண்மையாவே ஆர்கே நீ ஜெயிக்க வேண்டிய மேட்ச், அந்த மேட்ச் நீ பாத்தியான்னு தெரியல. ஏஆர்டி பக்ல தான் வின் ஆகுனா, அது ஒத்துக்க மனசு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நெசம். பசுபதி என்ன தெரியல. மிஸ்ஃபீல்டு ஒரு ரன் கிடைச்சிருக்குது. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஆயிருக்குது. அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகும்போது நல்லா இருக்கும். இந்த ரொட்டேட் ஆகல, ஏன்னா ஓவர் போகுது. அது வந்து பக்திப்பா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. விக்கெட் அது உடவே கூடாது. நிறைய மேட்ச் இப்படி நடந்திருக்குது. அது பெரியவர்களின் கவனத்துக்கு வராது. ஐயோ பெரிய ஷாட்டுக்கு போனா, ஆனா அது பெருசா படல. பெரிய ப்ரோ இல்ல அவன் வந்து டைலாக் போட்டிருக்கான். உங்களுக்கு அது படத்தோட டைலாக், அது சிங்க் ஆகாது. நோ பால். அட கோமாளிகான் என்னடா ஒரே ஷாட் போட்டுருக்க. நோ பால்டா. சரி கிரிக்கெட் யார் என்ன பண்ணலாம், கொஞ்சம் டிஃபரன்ஸ் தப்புன்னு சொல்லிட்டீங்க, அதான் போச்சு.
இப்போ உண்மையா உன் டீம் வந்து நல்லா தான் இருக்குது. கப் அடிக்கிறதுக்கான அத்தனை தகுதியும் உனக்கு இருக்குது. Sharma needs to get their run up sorted. It's பசுபதி all பிரதர், உங்களோட horribly wrong with that ப்ரெடிக்ஷன் last என்ன? delivery. VTK He இப்போ பேட்டிங் normally பிடிக்கிற much டீம் better எவ்வளவு than ரன் this. அடிப்பாங்க? 199 அடிக்கணும். அட கோமாளி, இந்த ரிசல்டன் 40ன்னு சொல்லி சொன்னவன் வேண்டா 15ட்டு பேட் சொன்னது எதுவுமே இன்னைக்கு நடக்கல. நேற்று எல்லாமே நடந்துச்சு, இன்னைக்கு எதுவுமே நடக்கல. அவ்வளவுதான். 5 பாலுக்கு முட்டை. ஃப்ரீ ஹிட்ல ஒருத்தன் அடிக்கலன்னா அவன் வந்து அந்த மேட்ச் ஃபுல்லா அடிக்க மாட்டான். கேட்ச் சொல்லி வாய் மூடல வெளியே போறான் பாரு. நம்மளோட ப்ரெடிக்ஷன் தான்டா என்னைக்குமே ஜாடு. ஆனா இப்படி பாடா கிட்டியடா ரிசல்டன். They'll be wishing they went about this innings a little differently. Not too much ஃப்ரீ to ஹிட்ட speak of on அடிச்சா the நீங்க scoreboard. நின்னு ஃப்ரீ ஹிட்ட அடிக்கலன்னா அவன் வந்து ஒரு தற்கொலை. அவன் வந்து அந்த மேட்ச்ல அடிக்கவே மாட்டான். ஒரு நோ பால் மட்டும்தான் போட்டதுதான் ரன்னு. 4 பால் போட்டு போயிட்டான். இவனு என்னடான்னா ஷிட் ஹேப்பன்ஸா விளையாண்டுருக்காங்க. ஷர்டுல் தாக்கூர் பவர் பிளேவை தாண்டா அடிக்கணும். அவங்களுக்கு 2 ஓவர்ல விக்கெட் நின்றுச்சு. நமக்கும் அதே ஓவர் 2 ஓவர் 2 விக்கெட்ல நிற்குதான்னு பார்ப்போம். 160 தான். நானும் 160 தான் சொல்லியிருக்கிறேன். 165. ஆனா ரோஹித் சர்மா அண்ட் ஸ்கை அது 2 பேரும் இது வரைக்கும் அடிச்சதே கிடையாது ஒரே மேட்ச்ல. ஒருத்த அடிச்சா ஒருத்த அடிக்க மாட்டான். இன்னைக்கு இந்தியன் டியோவும் போச்சு, இங்கிலீஷ் டியோவும் போச்சு, எம்ஐ டியோ மட்டும் தான் இருக்குது. இந்தியன் டியோல ஒருத்த அடிச்சான், ஒருத்த நல்லா பந்து போட்டான். யாருன்னா புவி. இங்கிலீஷ் டியோல டக்கட்டு காலி ஜாக்ராலி மட்டும் இருக்கிறான். அவன் எவ்வளவு ரன் அடிக்கிறான்னு பார்ப்போம். அதே மாதிரி எம்ஐ டியோல ஒருத்த மட்டும் அடிப்பான்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்னு ஏதோ ஒன்று பாதிலேயே மெசேஜை நிப்பாட்டாரு. அவ்வளோதான். 2 விக்கெட் ஆக்ஷன் பேசிஸ் தான். ஆமாம் ப்ரோ, ஆக்ஷன் தான். அதாவது எப்படின்னா பிளேயர்ஸை ஃபுல்லாக அடுத்த சீசன் வந்து மெகா ஆக்ஷன். இப்போ மெகா ஆக்ஷன்களே எல்லா பிளேயரும் ஆக்ஷனுக்கு வந்துடுவான். எந்தெந்த டீம்லாம் செலக்ட் ஆகிருக்கிறோ அவங்களுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க ஒரு பிளேயரை. மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு எல்லாருக்கும் லிமிட் அமௌண்ட் வச்சிருக்கோம். மினிமம் இவ்வளோ பேர் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு ஏற்றபடி அவங்க டீமை பில்ட் பண்ணி. ஆனால் விளையாடுறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் விளையாடும். கேட்சி ஜாக்ராலியும் தான். ஸோ ஒட்டுமொத்த டீமுமே இதோட சரிஞ்சுது. கொஞ்சமா இருந்த நம்பிக்கையும் போச்சு. ஸோ கேம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஏஐ தான். ஆனால் அந்த பிளேயிங் 11 போடுறது, யாரை ட்ரேட் பண்றது, யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது, அதை ஃபுல்லாக யோசிக்கிறது தான் நம்மளோட மைண்டு. 2 விக்கெட் அப்புறம் 2 பேரும் பேட்டர் 2 மட்டி. ரோஹித் சர்மா கேப்டன் வந்துட்டாரு. பவர் பிளே எப்பண்டா முடியும்ட்டு எனக்கு இருக்குது. இவனுங்க வந்தோன்னு பிக் ஷாட்டுக்கு போறான். நானும் எந்த டீம்லையுமாவது ஜாயின் பண்ணிக்கலாமா? அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. கப்பு கேசிஜிக்கு தான். கப்பு வந்து ஆர்ஆர்எஸ்க்கு தான். ஆர்ஆர்எஸ் அடிக்கவே முடியாது. அடுத்த சீசன் கிரிக்கெட் 26ன்னு வரும். அது வந்து புது கேம். அதில் வந்து பிளேயர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி எவன் விளையாடுவான் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ 26 பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 தான் ரிலீஸே ஆகுது. அந்த கேம் வந்ததும் கேமை வாங்கி கேமில் உள்ள பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுறான்னு சொல்லி டெஸ்டிங் மேட்ச் போட்டு, அந்த டெஸ்டிங் மேட்ச்லேருந்து ஒரு சில பேர் இவன் ஓகே இவன் நல்லா விளையாடுறான்னு சொல்லி பிக் பண்ணி ஆப்ஷனில் வந்து நல்ல ப்ரைஸ்க்கு போவான். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கும். எனக்கு என்னமோ ரோஹித் சர்மா இன்னைக்கு ஷாட்டுக்கு போகிறான் எடுத்த உடனே. அப்போ இன்னைக்கு ரோஹித் தேவா இருக்குமோ? ஆர்எஸ்ல சேர்ந்துங்க. அது ஒரு அபாரமான டீம். ரோஹித் சர்மா ஒரு ஓவருக்கு 2 ரன், சாரி 1 ரன் 2 விக்கெட்னு நினைக்கிறேன். அப்படிதானே? 1 ரன் 2 விக்கெட்டா 2 ரன் 1 விக்கெட்டான்னு தெரியல. இப்போ இந்த ரன் ஆட் ஆகுனா தெரிஞ்சு போவோம், பார்த்துக்கலாம். 2 ரன் 1 விக்கெட். அந்த 2 ரன்ல ஒரு நோ பால் வேற. நீங்க யாரு? கப்பு எங்க டீமுக்கு தான். அப்ப நாங்க யாரு? கப்பு எங்க டீமுக்கு தான். 3வது கப் அடிக்கிற வெறியில ஏஆர்சி இருக்கிறாங்க. தாக்கூர் விக்கெட் போனதுக்கு அப்புறம் கேம் பக்கா ஆயிரணும். அமைதியா இருங்க. நீங்க சொன்ன உடனே தான் பயமாவே இருக்குது. சரி இப்போ உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். நான் ஏஆர்சிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு போறேன். ஏன்னா நான் சப்போர்ட் பண்ற டீம் தோத்துரும் அப்படிமான்னு. அதனால ஏஆர்சிக்கே போட்டுரும். வாட்ஸ்அப் லிங்க் ரீசெட்னு வருதா? Cuts that off well in the infield. இருங்க நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் மறுபடியும் ரீசெட் பண்ணி விடுறேன். ஆனால் ஜாயிண்ட் ஆகுறானுங்களா எல்லாரும்? சப்ஸ்கிரைபர் பார்ட்டி எங்க இருக்குது? என்னடா அப்படி ஒரு குரூப்பே இல்ல. Straight to backward square leg though. என்னையே ரிமூவ் பண்ணிட்டீங்களா?
அது எப்படிங்க லிங்க் எடுக்கிறது? Can't get that outside the ring field. போட்டேன். கிஷோர் அவன் முதல் கப்புக்காக வந்துட்டு இருக்கிறான். கிஷோர் கப் அடிக்கணும்னா முதல்ல கேசிஜியை போடணும். அவன் 3 டைம் ஹாட்ரிக் சாம்பியன், அவனை போடுறதே பெருசு. ஆனா கேசிஜியை போடுற அளவுக்கு கிஷோருக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். ஆனா நான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன் புது சாம்பியன் கிடையாது அப்படின்னு. எவ்வளவு சீசன் தாங்க நானும் புது சாம்பியன் வருவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கடைசியில எல்லாமே பழைய சாம்பியனாவே வந்துட்டு இருக்கேன். பவர் பிளேல 44 ரன் கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோர் தான். ஆனா 200 ரன் அடிக்கிறதுக்கான ஸ்கோர் இது தேவையில்லை. அது மாதிரி 3 விக்கெட் போயிருச்சு. இன்னும் 10 ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரன். இதே 3 விக்கெட் இருந்துச்சுன்னா மேட்ச் வேணா கொஞ்சம் பெஸ்டா இருக்கலாம். ஓகே ப்ரோ, நான் அதில் வந்து டீட்டெயில் சென்ட் பண்றேன். மொத்தம் இது வரைக்கும் 17 டீம் இருக்குது. இன்னும் ஒரு டீம் செலக்ட் பண்ணுவோம். ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்களான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆக்ஷன் எப்பவுமே சண்டே தான் இருக்கும். சண்டே கரெக்டாக 9:30 யார் வராங்க வரல அதெல்லாம் கிடையாது. 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆக்ஷனை. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். ஏன்னா மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ நேரம் போயிடும். ஸோ காலைல அவ்வளோ நேரம் ஃப்ரீ அப்படின்னா மட்டும் வாங்க. எப்பவுமே ஃப்ரீ தான். அப்போ என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா? இந்த டைம் கிஷோரு கொடிக்கு தாவ போறேன். ஆனா போன டைமே நான் கிஷோர் வந்துருவான்னு நினைச்சேன். போன டைம் அது வந்து கேசிஜிக்குன்னு எழுதி வச்சிருக்குது. இந்த டைம் ஏஆர்பிக்கா கேசிஜிக்கான்னு தெரியல. ஆர்ஆர்எஸ் அடிப்பான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா ஆர்ஆர்எஸ் எல்லாரும் அடிச்சு போட்டு போயிடுறாங்க. ஆர்ஆர்எஸ்க்கு என்னன்னா அந்த ஜேசன் ராய், குவிண்டன் டிகாக் எல்லா மேட்சும் ஆடுறாங்க. அப்புறம் வெங்கி முன்னாடி அந்த ஒரு 4 விக்கெட் போயிடுச்சுன்னு வையன். ஆர்ஆர்எஸ் வந்து அடுத்த 50 ரன்னுக்கே மீதி உள்ள 6 விக்கெட் திணறன். இந்த ஸ்டாய்னிஸ், சாண்டா, நட்ரவல்டரு, சிராஜி இவங்களெல்லாம் வச்சு ரொம்ப திணறுது. ஆனா டாப் ஆர்டர் மாஸ் பண்றாங்க. பட்டிப்பு முடிஞ்சிருச்சுக்கோ. காட்டுல விவசாயம் பார்த்துட்டு ஆடு மாடு பார்த்துட்டு இருக்கேன். கூட விவசாயம் ஆடு மாடு பார்க்குற அளவுக்கு உங்க ஏரியாவெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குதா? எந்த ஏரியா, எந்த ஊரு? தஞ்சாவூர் அந்த சைடா இருக்குமோ? Going with spin now. ஐபிஎல்ல எந்த டீமோட ஃபேவரட்? எந்த டீம்? 7 ஓவருக்கு 49. என்னடா 12 ரன் இப்பவே தேவையா? டொப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் பார்த்தேன். நம்ம வச்சுட்டு இருக்கிற கேப்ல தாக்கூர் 11 பாலுக்கு 9 அடிச்சிருக்கா. கேப்டன் ரோஹித் சர்மா 8 பாலுக்கு 9. சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர். சேலம் ஆத்தூர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அபிக்கு சேலம் தானே? அபிக்கு சேலம் தான். ஏஆர்டி டீமோட ஓனர் சேலத்துக்காரன் தான். கேட்ச் தாக்கூர் கான். ஏண்டா லெக் ஸ்பின்னுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஏன்டா விக்கெட் கொடுக்குறீங்க? நீங்க தான் ராஜா, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆல்வேஸ் சிஎஸ்கே போடு. சிஎஸ்கேக்கு அடுத்த சப்போர்ட்டர் தெலுங்கானாலே சிஎஸ்கே சப்போர்ட்டரா தான் இருப்பாங்க போல. அபி சேலம் தான். And with that wicket, we'll see a change out in the middle. So Rahul Chahar versus Suryakumar Yadav. Suryakumar வந்து ஒரு ஃபெயிலியர் இன்னைக்கு. வந்த உடனே பெரிய ஷாட்டுக்கு தான் இவர் போவாரு. பெரிய ஆள்வாரு. What's the umpire going to say? ஆனா பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் 13 ஓவருக்கு 140ங்கள இப்பவே போய் ஆகணும். இதுக்கப்புறம் விக்கெட் விழக்கூடாதான. ராகுல் சஹார் ஸ்லெஜ்ஜிக்கு விக்கெட் கொடுக்க கூடாதா? கமான் அவனும் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா 120 மீட்டர் 6 போச்சு. இவனும் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா 50 மீட்டர்லயே குத்தி போகுது. VTK என்னதான் ஆச்சு? இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க வந்து சிஎஸ்கே ஃபேனா இல்ல சிஎஸ்கே கன்னியா? நீங்க பாத்தீங்கன்னா ஃபேன்னு சொல்லி ஒருத்தனோ 2 பேரோ இருப்பான். ஆனா கன்னின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. ஜோக்கர் அழுவைய போட்டான் பாரு. நீங்க சூர்யா அடிக்கிறான் பார்த்துட்டே இரு. கேம் பக் ஆகுது, விக்கெட் உலாம போகுது. நான் திருப்பி மாஸ் பண்றேன். End of the over. 9 runs coming from it. The Kings are 58 for 4. Right arm fast bowler is coming into the attack from the Great Southern stand end. Bye VTK. அனுப்பிட்டாங்களா சார்?
காடை கட்டி எனக்கு கொஞ்சம் நேரம் தெரியல. நீங்க மஞ்சள் வீரனா இல்ல மஞ்சள் மாக்கானா பாரு, அது இப்படி கூட கேட்கலாமா? நம்ம இதுல முதல் மாக்கா வந்து ஏஆர்சி, இந்த பாலா. ரெண்டாவது வந்து ஏஆர்சி, மூணாவது வந்து டெடி. லைட்டா எட்டி பாக்குறது வந்து புவி. டை 100 போட்டோம்னா மாசாதான் இருக்கும். வாங்கடா தம்பிகளா, அடிச்சு வாங்கடா. ஜெமி ஓவர் தான்டா, இது வரைக்கும் விளையாடவே இல்லை, இப்பதான் பிளே ஆஃப் விளையாடுறான். 2-2 அடிக்கிறீங்க. ஓவருக்கு 2 மவுண்ட் போனா போதும். அறுபத்தி 2 ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்கோம். அவன் 85ஆவது அடிங்கடா 10 ஓவருக்கு. இன்னும் ஒரு 20 ரன்னாவது அடிச்சு வரணுமே. 9 பால்ல 20 ரன் கொஞ்சம் கஷ்டம் தானோ. இந்த டீமை வச்சு எப்படி நம்ம ஜெயிக்க? சரி, கொஞ்சம் ஒரு ஹோப் இருந்துச்சுன்னு சொல்லி தந்தோம்னா அந்த ஹோப்பை வந்து அழிச்சு தூரத்துக்கு போட்டு கேசிஜி தான் வேணும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, அதான் பார்த்தீங்களா? எந்த பாட்டு? அந்த பாட்டு தான் எனக்கு படுறா தெரியும். இப்போ ஏதோ 2 பாட்டு ரீசெண்டா ரிலீஸ் ஆச்ச. 6 ரன் ஜெமி ஓவர்டன்னா ஆளே முடிச்சு வச்சிருக்கான் போல. வெறும் 6 ரன். கச்சேரியா? கேட்கல. ஒரே ஒரு டைம் தான் கேட்கல. கொஞ்சம் எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ ஒரு 10 நாளாவே கொஞ்சம் பிஸியாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏனே தெரியல. ஈவினிங் ஆனா நம்ம பிளே ஆஃப்க்கு வந்துடுறோம். சரி 6 மணிக்கு வரேன், 7 மணிக்கு மேட்ச் போடுறோங்கிறதுனால டக்குன்னு ரெடி ஆகுறேன். 7 மணிக்கு மேட்ச் போடுறதுனால ஒரு 8:30க்கு முடியுது. சாப்பிடுறேன், தூங்குறேன், கரெக்டா ஈவினிங் ஃபுல்லா போயிருது. ஆனா காலையில இருந்து நான் வந்து ஒரு மாதிரி பிஸியாவே இருக்கிறேன். ஏனே தெரியல. அப்படி என்ன இந்த பிளே ஆஃப்க்கு அப்புறம் நான் ஒரு இதா இருக்கேன். பெருசு போறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது காலையில ஃப்ரீ இருக்கும், ஆனா காலையில நம்மளால கேம் போக முடியாதுல்ல. ஏன்னா வைஃபை கிடையாது. வெளியே போனா வைஃபை இல்லாம டிவிஷன் போனா திருப்பி அடிச்சு விட்டுருவாரு. கேட்டுறாதீங்க, நல்லா இல்ல. ஓகே. ரோஹித் பொழக்கிறான். 11 பாலுக்கு 14 தாண்டா அடிச்சிருக்கான். அவன் ஸ்டாண்டர்ட்லாம் 11 பாலுக்கு ஒரு 30 அடிச்சிருக்கணும் இந்த சேசிங்ல. நெக்ஸ்ட் ஓவர் முடியும் போது 80s வருவாங்க. 10 ஓவர் முடிய போகும்போது 80. அதுக்கே உள்ள முக்கெல்லாம் செய்யணும். 9 பாலுக்கு 11 ரன் அடிக்கணுமே. நெக்ஸ்ட் ஓவர்னா 11 ஓவருக்கு 9 பாலுக்கு 11 அடிக்க மாட்டாங்களா? என்னடா இவ்வளவு கேவலமா விளையாண்டு இருக்கான்னு. சூர்யா ஒருத்த 30 பாலுக்கு 50 ரன் வச்சுக்குவோம். பவுண்டரி 30 பாலுக்கு 50 போனாலும் அடுத்த 30 பாலுக்கு 80 ரன் அடிக்கணும். அப்பா கொஞ்சம் சேசிங் இதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தான். கால்குலேட்டிவ் பண்ணி பார்த்தா ரொம்பவே கஷ்டமா தெரியுது. ஆனா ஸ்டில் ஒரு ஹோப் என்னன்னா 10 ஓவருக்கு 126 அடிக்கணும். 10 ஓவருக்கு 73 நல்ல ஸ்கோர். ஆனா 4 விக்கெட்டுங்கிறது கேவலமா இருக்குது. 200 ரன் சேசிங்ல இது வேஸ்டான ரன்னு. 126க்கு ஒரு 5 ஓவர் விக்கெட் விழல அப்படின்னா சான்ஸ் இருக்கு. 5 ஓவர் ஒரு 40 ரன் வச்சுக்குவோம். 8 40 46 வச்சுக்குவோம். 80 ரன். கடைசி 5 ஓவருக்கு 80 ரன். இவங்க 2 ஓவர் அடிப்பாங்களா? எவ்வளவு கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. இச்சா ஜிபியா போயிருக்கலாமோ. இதுக்கு இந்தியாவே தூக்கி சாப்பிட்டுருக்கலாம். கையிலே தான் அடிக்கிறானு. ஓப்பனர் மிடில் வந்தா எப்படி ப்ரோ ஆடுவான்? அதுதான் ப்ரோ கேமு. இப்போ நீங்க வந்து அடுத்த சீசன் வாரீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிளேயர் ஆட மாட்டான். அதுதான் ட்விஸ்ட். நான் ரோஹித் சர்மா ஓப்பனிங்ல தான் அடிப்பான்னு நினைப்பீங்க, ஆனா அவன் அடிக்க மாட்டான். அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு 2 சீசன் முடிஞ்சு போகும். 2 சீசன் உங்க டீம் தான் கடைசியா இருக்கும். எவ்வளவு குயிக்கா நம்ம கேமை பாத்துக்கிறோம். அதாவது நம்ம கேமை பார்த்தாதான் நமக்கு கேம் புரியும். ரியல் லைஃப்ல உள்ள
பிளேயர் அப்படிதான் இங்க ஆடுவான்னு சொல்லி நினைச்சா ஆட மாட்டான். இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் வேற என்னத்தை எப்படி பெஸ்டா சொல்லலாம் அப்படின்னா, ரியல் லைஃப்ல மாசா இருந்து கேம்ல ஒரு கேவலமா இருக்கிறவன் யாரு யாருதான் ஒருத்தர் இருந்தா டக்குன்னு ஒருத்தனை எடுத்து விடுங்க. உங்க லைன் கடப்பார ஈஸி வின்னு சொன்னேன், முடிச்சு விட்டியடா. ஜெமி ஓட்டனை கூட அடிக்க மாட்டேங்கானு பாறேன். ரியல் லைஃப்ல வந்து பும்ரா வந்து ஒரு லெஜெண்டு, ஆனா SNKPL வந்து பும்ரா வந்து ஒரு வேஸ்ட். ரிக்கில்டன் வந்து ஒரு ஆவரேஜ் தான். அவன் SNKPLலயும் ஒரு மாதிரி திடீர்னு அடிப்பான், திடீர்னு அவுட் ஆவான். ரியல் லைஃப்லயும் அதே மாதிரி தான். விராட் கோலிலாம் பினிஷிங்ல போட்டா 6 பால் பிடிச்சா 5 6 அடிப்பான். ஓப்பனிங்ல போட்டா 6 பால் பிடிச்சா 6 பால் கூட பிடிக்க மாட்டான், 5 பால் அவுட் ஆயிட்டு போயிடுவான். இதுதான் டிஃபரன்ஸ். எல்லா பிளேயரும் எந்த இடத்துல விளையாடுறானு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மித்த டீம் வந்து அவனை எந்த இடத்துல இப்போ ரோஹித் சர்மாவை நான் எந்த இடத்துல போட்டிருக்கேன், 4 5 போட்டிருக்கேன், அப்போ அந்த இடத்துல தான் அவன் ஆடுறான். அப்போ நம்மளும் டக்குன்னு எடுத்தோம்னா குயிக்கா ரெக்கவர் ஆயிடணும். ஓப்பனிங் போட்டு விளையாடணும்னா இங்க மாத்திக்கணும். ஆனா அடுத்த சீசன் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அடுத்த சீசன் வந்து நம்ம புது கேம் தான் போட போறோம். இவ்வளவு நாள் கிரிக்கெட் 19 22 24 மாறிட்டே வருது. இப்ப அடுத்த சீசன் புதுசு 26. அதுல வந்து எவன் எப்படி விளையாடுவான்னு யாருக்குமே தெரியாது. ரோஹித் சர்மா ஓப்பனிங் தான் ஆடுவான். ஏன்னா அது வந்து புது கேமு, புதுசா அப்டேட் நிறைய அப்டேட்ல வந்திருப்பானு. ஸோ ஓப்பனர் வந்து ஓப்பனரா தான் ஆடுவான். அதனால யாருக்குமே தெரியாது, நம்மளா கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்ஸர்ஸ் கைகிட்ட இருந்து இதுல வந்து ஹார்திக் பாண்டியா வந்து ஓப்பனிங் போட்டா 3 செஞ்சுரி அடிப்பான். ஹார்திக் பாண்டியா பினிஷிங் போட்டா 10 பாலுக்கு 3 ரன் 4 ரன் அடிப்பான். அதுலயே வெறுத்துரும் ஹார்திக் பாண்டியாவை. நீ வந்து உடனே பெஞ்ச் பண்ணிடுவேன். ஆனா ஓப்பனிங் போட்டா அவன் குழந்து கட்டுவான். உள்ள எல்லா வீடியோவையும் பார்க்கணும், பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவான். நீ ஆக்ஷனுக்குள்ள பார்த்து வேஸ்ட். ஏன்னா அடுத்த சீசன் வந்து உனக்கு இந்த கேமே கிடையாது, இல்ல 24 கிடையாது, 26 வந்து புது கேம். இன்னும் லான்ச்சே ஆகல, 20 தான் லான்ச் ஆகும். 20ஆம் தேதி ஈவினிங் 6:30 தான் நம்ம வந்து கேம் எப்படி இருக்குது, கேம்ல என்னென்ன வந்திருக்குது, யார் யார் எப்படி விளையாடுவான்னு சொல்லி நம்ம ஒரு கெஸ் பண்ணுவோம். 21ஆம் தேதியிலேருந்து காலையில ஃபுல்லாமே ஓடும். காலையில ஃபுல்லா ஏஐ டோர்னமெண்ட் போகும். இப்போ கூட சாம்பியன்ஸ் லீக் போய்கிட்டு இருக்குது, நாளைக்கு போவானா. அதுக்கெல்லாம் நான் கமெண்ட்ரியில இருக்க மாட்டேன், நான் ஒர்க் போயிடுவேன். பிளே ஆஃப்க்கு மட்டும் தான் கமெண்ட்ரி வருவேன். 20ஆம் தேதி அந்த கேம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக 6:30 லைவ் வருவோம். அப்போது தெரிஞ்சிடும் நமக்கு அந்த கேம்ல யார் யார் எப்படி இருக்கிறான்ட்டு. என்ன பிக்ஸ் அடிக்கிறா போ பூண்டா. நைட்டு ஃப்ரீயா இருந்தா போவோம். அமாண்டா பத்தாதுடா, ஒரு ஓவருக்கு 2 6 எல்லாம் 4 பத்தாது. இன்னொரு ஒரு ஷாட்டை போடு, இன்னொரு பவுண்டரி போடும். நேம் ரோஹித் குமார் சர்மா 17 பாலுக்கு 25 தாண்டா அடிச்சிருக்கான் டிஜி. அது கேட்டா ரோஹித் சர்மாக்கு தூக்குற ஒரு 30% இருக்கு. என்னது சார்ஜ கேக்குறானோ? இல்ல அதாவது அவன் கேக்குறது வந்து கோப்புங்கிறது வந்து பெஸ்ட். ஃபுட்பால் நாங்க வந்து மொபைல்ல விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுவோம். அதுல வந்து கோப்புங்கிறது வந்து நம்ம எல்லாம் இப்ப நான் பேட்டு டிஜி வேற யார் இருக்கா, ஜோக்கர் விளையாட மாட்டான், அபி விளையாட மாட்டான். நாங்க 3 பேர் இருக்கோமா, இன்னொருத்தர் ராகுல் ப்ரோ இல்லைன்னா கிஷோர் யாராவது வருவான்னு. 4 பேர் இருந்தோம்னா ஆளுக்கு 2 பேரு. மோகன் இருக்கிறா. அப்படி நம்ம 2 பேரும் ஒரு டீம், அவங்க 2 பேரும் ஒரு டீம், அப்படி பிரிச்சு விளையாண்டுக்குவோம். அது ஃபுட்பால். வெல் செட்டில்டு. இனிமே வச்சுதான் டிராவிஸ் கெட்டுக்கும் டிஜிக்கும் தான் போட்டியே. டிராவிஸ் கெட்டுக்கும் டிஜிக்கு என்ன போட்டி? இன்னும் 2 ஓவர்ல ஒரு ரோஹித்தே விக்கெட்டு, 30 ரன் வரப்போகுது. இப்போ நானும் வரம்போது என்னாச்சு? ரன் அவுட்டா? நாட் அவுட்டு. கோலியை முடிச்சு விட்றாதீங்கடா. 2 டாட் பால் வாங்கிட்டீங்க. 8 ஓவருக்கு 106லாம் முடியவே முடியாது சீக்கிரம். ஃபுட்பால் ஆல்ரெடி விளாண்டுருக்கீங்களா? அடிக்கவே மாட்டேங்கிறான். ரிமெம்பர் த நேம் இதுக்கு மேலே ஒன்று தூக்கிட்டு வந்துடுறான். ஆகுனா 2 ஓவர் எனாஃபா சர்மாஜி 2 ஓவர்ல டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். ரோஹித்துக்கு தூக்குறதுலையா? அவன் எதுக்கு இப்ப ரோஹித்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவனை பாரு 21 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்கான். 140 டார்கெட் மாதிரி விளையாண்டு இருக்கான். ரோசம் வந்து ஒரு 6 அடிக்கிறான். Well, that was just textbook. Finds the space and power to lift that ball over the top and it just keeps going. எப்பா அவன் ஜோக்கர் வந்து எவ்வளவு வன்மத்தை கக்குறா.
ஏன்னா JS தான் VTK கூட ஃபர்ஸ்ட் நாக் அவுட்ல தோத்துச்சு. 9 runs added there. அதனால அவன் வந்து வன்மத்தை கேட்கறான். அதாவது நம்ம யார் கூட தோக்குறோமோ அவனும் தோத்து வெளியே போகணும் அப்படிங்கறது நாங்க நினைப்போம். 7 ஓவர் 14 ரன். ஓவருக்கு 2 பவுண்டரி மஸ்ட் நீடட். வந்துருச்சா கேட்சா? அவன் அடிச்சா ஹைட்டா போச்சு, இவன் அடிச்சா மட்டும் கைக்கே போகுது. 50 ரன் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேர்கிட்டயும். வெரி ராங் ப்ரோ. பண்ண பேட்ஸ்மேன் ஒரு லெஜெண்ட்னு சொல்ல மறந்துட்டீங்க. ஃபுட்பால் எல்லாரும் இவங்களாம் வருஷ கணக்குல விளையாடுறாங்க. ஐடிலாம் பாத்தீங்கன்னா பலமா இருக்கும். சுமாரா ஆடுவேன். அப்போ டிஜி மாதிரி. ஓவரால் ரேட்டிங் என்ன பசுபதி ப்ரோ? இது பக்கு ப்ரோ. பக்குல அடிக்கிறீங்க. பக்குனா 6 போகணுமாடா? இவங்க 6 அடிக்க மாட்டேங்கிறான்ல. பக்கு வரணும்னா எனக்கு ஆசை. 6 அடிக்க மாட்டேங்கிறான்ல. உருட்டுறானுல. விக்கெட் உழுதோ உழலையோ 40 பாலுக்கு 90 ரன் இருக்கும்போது எப்படி ஆடணும்? 2 வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ். இப்பதான் ப்ரோ ஆட ஆரம்பிச்சுங்க. நான் ஆட ஆரம்பிச்சு 3 மாசம் ஆகுது. இந்த அடி அடிக்கிறாங்க. என்ன பத்தி எதுக்கு சொல்லாதீங்க. அவரோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஹிஸ்டரியை பார்த்தா காரி துப்பிடுவானடா. இது கேட்சுன்னு நினைக்கிறேன். கேட்ச் விக்கெட் விழுந்துருச்சு. ரோஹித் சர்மாக்கு 2 ஓவர் காலம் குடிச்சானோ. ஆனா கைக்கு தான் 2 ஓவர். அவன் அடிக்கிறதுலாம் வானத்துல போச்சு. இதுல இவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் விழுந்துருச்சு. பக்கு விழுந்துருச்சு. பக்குன்னா அவன் ஆகாயத்துக்கு பறக்கணும் பாலு. அவன் அடிச்சது பாரு எல்லாமே 112 மீட்டர் 6. Just needs to rotate the strike early on as they get settled into their. சரி இனிமே டொக்கு மட்டும் தான் போட்டுட்டு இருப்பான். மோயினலி டொக்கு மாமாடா. Extra cover fielder. 160வது அடிச்சு பேரையாவது காப்பாத்துங்கடா. ஓவரால் ரேட்டிங்னா ஃபார்மேஷன் ரேட்டிங். அதேதான் அந்த 3120 3110 அப்படி இருக்குமே அது. வீட்டுக்கேனாலே மாசுதாங்க. அலி ஃபாஸ்டஸ்ட் 50. அலிலாம் அடிச்சே நான் பார்த்தது கிடையாது. The Kings 110. டிவிஷன்ல இல்ல. அந்த டீம்ல காமிக்கலாம். நம்ம டீம் எவ்வளவுக்குள்ள கலெக்ஷன் எடுத்து வச்சிருப்போம் அந்த இதை கேட்கறான். ஃபார்மேஷன் ரேட்டிங். அவனுக்கு டிவிஷன் ரேட்டிங் ஃபார்மேஷன் ரேட்டிங்லாம் தெரியுதுப்பா. அப்போ ஓரளவுக்கு பெரிய கை தான். நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரிக்லாம் அவனுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். தெரிஞ்சிருந்தா கூட அவன் நிறைய பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருந்திருப்பான். 2400 அது சும்மா டீம் பில்ட் பண்ணாலே 2400 வந்துருமே. அடி ஒரு நல்ல ஓப்பனருங்க. 6 ஓவர் 90 ரன் ஈட்டி கேம். இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி விடுங்கடா. கிட்டுனா பெருசா 6 ஓவருக்கு 90 ரன்னா எத்தனை ரன் அடிக்கணும்? ஒரு ஓவருக்கு 15 ரன் அடிக்கணுமா? 10னா 60. அப்புறம் ஒரு 30க்கு 5 ரன். ஆமா 15 ரன் தான்டா. ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறீங்க? ஓவருக்கு ஒரு 3 6 அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா ரன் ரேட் கம்மியாயிட்டே வரும். ஆனா 6 அடிக்க மாட்டேங்கிறானுல. 4 தானே அடிக்கிறானு. செஞ்சுரி லோடிங் 2400 வந்து டீம் சும்மா பில்ட் பண்ணாலே கிடைச்சிருமே. Onto the front foot, super shot. 2400 டிஜியே போட்டுவான் போல. இப்போ ஒரு ஸ்கோர் பஸ்ல கிடைச்சிருக்கு. Nicely played and it was 4 runs all the way. நல்லா பண்ணுங்கடா. நல்லா க்ளோஸ் கேம். விக்கெட் நினைக்கிறேன். Chaha with a huge appeal. லெஃப்ட் சைடு விக்கெட் பிச்சிங் லெஃப்ட். VTKல பக்கரால வின் பண்ணாது. இனிமே வந்து வின் பண்றது கஷ்டம். ரோஹித் அவனும் இருக்கவும் போது வின் பண்ணுங்க. அவனுல அடிச்ச 6 எங்க போச்சு பாத்தியா? இவனு ஒரு 6 கூட அடிக்க மாட்டேங்காங்க. இது பெரிய கிரவுண்டு. ஆனா அவன் அழகா அடிச்சான். பேர் எதுவும் பை பண்ணல. தனியா விளையாடவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. நாங்க அதுக்குள்ளேயே நாங்க ஸ்பெஷலா இருக்கிற ஒரு குரூப்ல இருப்போம். பட் எனி டைம் அந்த குரூப்ல கால் பேசிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஃப்ரீயா இருக்கிறவன் விளையாண்டே தான் கிடப்பான். இப்போ தெரியாத ஒருத்தர் நான் எங்குப்பா இப்போ 3 மாசமா தான் தெரியும். ஒருத்தெல்லாம் 3 வருஷமா விளையாண்டுட்டு இருக்கான். அவன் தான் லெஜெண்டு. அவன்லாம் பார்த்தா எப்படா இந்த மாதிரி விளையாடுற அப்படின்னு சொல்லி தோணும். That was a boundary. The moment the ball left the bat, can't time that any better. Perfection. I didn't feel there was too much wrong with that last delivery. Just need to keep the ball in the right areas. The rewards will come. 7 வருஷமா விளையாடுறியா நீ? Extra cover and away goes the ball to the boundary. அதான் இந்த மாதிரி ஆடுறான். Well, you can't fault that shot. Nicely played, and it was 4 runs all the way. Bowler needs to tighten up a bit. நான் 3 வருஷம் தான் நினைச்சேன் அவனை. Got that away நான் 3 மாசம் கரெக்டா.
3 பேஸ் ஆடிட்டேன். எத்தனை ரன் எத்தனை பால்னு சொல்லுங்க. மேட்ச்ல ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. 27 பாலுக்கு 69. ரோஹித் சர்மாவும் போல்டிங் வெளியேற இப்பதான் தப்பு பண்றீங்க நீங்க. தப்பு பண்ணிட்டு சிங்காரம். ஜேக்கர் அடி இறங்கிட்டே சிங்காரம். ஜேக்கர் அடிய மட்டும் பாருங்க. இப்போ 24 பால் ஏன்னா எதுக்கு விக்கெட் ஆயிட்டு போறதுக்கா? ஜேக்கர் தான்டா எனக்கு ஆளு. அவனை இவ்வளவு இறக்காமையே போயிடுவானோன்னு நினைச்சேன். அவன் அடிச்சான்னா விக்கெட் போகாம இருந்தோம்னா சேசிங்கு 5 மாசம் இருக்கும். ஏன்டா நான் 3 மாசம் ஆயிடுச்சு. எந்த மாதிரி ஆடுறான் அவன் தம்பினா யார சொல்றாரு? எப்போ ஃபுட்பால் ஆடுவீங்க? எனி டைம் அந்த குரூப் ஆடிட்டு தான் இருப்பாங்க. அவனால ஒருத்தன் அது ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல சேர்த்து விடுறேன். அதுல பேசிட்டே ஆடிட்டே இருப்போம். 24 பால் எனக்கு அப்போ 6 மாசம் இருக்கும். கிஷோரை பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓவருக்கு 16 ரன் வேணுமா? 4 ஓவருக்கு 64ங்கிறது 16 தான். ஓவருக்கு இன்னும் 3 ஹிட் தான்டா நமக்கு வேணும். டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்ப ஜேக்கர் தான்டா எல்லா மேட்சுமே எனக்கு அடிச்சு கொடுத்தான். ஆனா ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சா அடுத்த எல்லா பாலையும் தின்னுட்டு இருக்கா லுக்ஸா. 24க்கு ஒரு 40+ தான் ப்ரோ வரும். ஆமா அதுதான் கதை. 24க்கு 40னா ஒரு 70+ தான் வரும். இதுல இருந்து ஜெயிக்கணும்னா ஏதோ ஒரு ஓவர்ல வந்து ஒரு 25 ரன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா சேஸ் ஆன். அது வந்து இப்பவே வரணும். அந்த ஓவர்ல ஒரு 25 ரன் ஃபுல்லா புஷ் பண்ணணும்னா அதான் இப்போ இருந்து அடிக்கிறாரு வேற. ஆமா அதை நம்ம உண்மைதான். இந்த சீசன் வந்து எப்பவுமே நான் வந்து 1300 இல்ல 400 வரைக்கும் போயிருவேன். 380 400 அந்த மாதிரி போயிருவேன். இந்த டைம் இது வரைக்கும் விளையாடலாம். ஓகே ப்ரோ. ஜேக்கர் அலி நான் வச்சிருக்கும் போது 80+ ரேட்டிங் ரன் அவுட் ஆகிருமோ. 6 ரன்னுக்கு அப்புறம் மறுபடியும் படுத்துருச்சு. 16 வேணும்டா. 8 ரன் அடிக்கடா மிச்சம். அந்த பால் 6-ஓட முடி. 6 அடிச்சாதான் கேம்ல அலைவ். ஒரு ஸ்பின் ஓவர் வந்து அடி விழும். இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. மோகித்துக்கு ஒரு ஓவர் இருக்கு. ஸ்பின்னுக்கு இருக்கான்னு தெரியல. ஒன்ன போட இன்னொருத்த வந்துட்டான். வைடுல போராது போயிருக்க கூடாதா? நீடட் பால் சொல்லுங்க. 19 பால் 3 ஓவருக்கு 55. அடிச்சுட்டானா பந்து சிக்ஸே போக மாட்டேங்குங்க ஜி. 4 தான் ஜி போகுது. அவனும் அடிக்கிறதெல்லாம் எங்க போச்சு? ஓவர் 10க்கு 2 ஓவர் இருக்கு. ஓவருக்கு 17 ரன். ஓவர் 10 2. மோகித் 2. ஸ்பின்லாம் ஓவரை முடிச்சிட்டாங்க. என்னடா மோயின் 17 ரன் அடிக்க போகும்போது டொக்கு வைக்கிற. சிங்கிள் போதும்டா. ஷோ படுத்துறானுங்களே இவன் படுத்துற பாடு. ஒருவேளை ரோஹித் அண்ணா இருந்தா சேஸ் இருக்குமோ? ஜேமி ஓவர் 10 கையில தான் கடைசியில கேமு. ஆனா ஃபீல்டு செட்டப் சூப்பரா இருக்குது. பவுண்டரிக்கு வந்து ஃபீல்டு செட்டப் சூப்பரா வச்சிருக்கான். போகுமா? அடுத்ததும் 2 4 விட்டு தொலைய மாட்டேங்கிறான் அவன். அவர் ஒரு ராகுல் ப்ரோ பத்தி சொல்லிடுங்க. அப்புறம் வந்துட்டு இதே ராகுலும் இங்க போடுறான்னு சொல்லிடுவோம். அப்படிலாம் சொல்ல மாட்டான்ப்பா. உனக்கு சொல்லணும்னு தோணுது அப்படிதானே? ஓவருக்கு 17 ரன் அடிக்கணும். 3 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த 3 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். ஜேக்கர் அலியால 3 பாலுக்கு எப்போ ஃபீல்டு செட்டை பாரு. லாங் ஆஃப்ல தான் அடிக்க முடியும். அந்த லாங் ஆஃப் ஃபுல்லா வச்சிருக்கான் பாரு ஆளை. உண்மையில வெறியான கேப்டன்சி பண்ணிட்டுக்கிட்டே இருந்து KCG 10 பாலுக்கு 5 சிக்ஸ் வேணும் வின் பண்றதுக்கு. அவன் நறுக்கு ஃபீல்டு செட்டப் ஜம்முன்னு செட் பண்ணிருக்கான். லெஃப்ட்டுக்கும் இந்த ஃபீல்டு செட்டப் வந்து ஷார்ட் பிச்சா அவுட் சைட் ஆப்ஷன் போட்டா மட்டும்தான் ரன்னு. இல்லைன்னா ரன்னே கிடையாது. இதெல்லாம் சிங்கிள் தான் போகும். அவன் அதுக்கேற்ற மட்டும் தான் ஃபீல்டு செட்டப் வச்சு சூப்பரா போட்டுருக்கான். ஓவர் 10 தான் உண்மையிலே கீ. பெரிய மனுஷன் அவரை டே ராகுல்னு சொல்றதா டிஜி
இந்த ஓவர்ல 7 ரன் 17 ரன் கேட்டிருந்தோம். ஆனா அவங்க 10 மறந்துட்டு வெறும் 7 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. கடைசி பால் ஒரு பவுண்டரியோட முடிக்க சிக்ஸரோட முடிக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டா ஜேக்கர் அலி ஸ்ட்ரைக் பண்றாரு. மோஹித் சர்மாவோட இந்த ஓவர்ல அடிச்சாலும் 2 ஓவருக்கு 40 ரன் இருக்குமா? முதல் பந்து சிங்கிளோட தொடங்குறாரு மோயின் அலி. 38 2 ஓவருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லாம வந்திருக்கு போல. 11 பால்ல 6 பால் VTKக்கு வேணும், 5 பால் KCGக்கு வேணும். ஃபர்ஸ்ட் பால் VTKக்கு வந்துருச்சு. பவுண்டரி தான் இருந்தாலும் ஓகே எடுத்துக்கலாம். ஏரியாக்கு ஃபீல்டிங் செட் ப்ரோ பண்ட்னாலே மாஸ்டானே. ஜேக்கர் அலி ஒரு பால் எடுத்திருக்கான். ரெண்டாவது பால் பவுண்டரி அடிச்சிருக்கான் ஜேக்கர் அலி. கமான் அலி அலி ஸ்கொயர். இதே அலி ஸ்கொயர் தான் ஒரு டைம் பக்ல வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதே அலி ஸ்கொயர் தான் மறுபடியும் பக் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா சிக்ஸே அடிக்க மாட்டேங்காங்க. அவன் அடித்த மாதிரி சிக்ஸ் வந்துச்சுன்னா மாசா இருந்திருக்கும். ஆனா கோமாளிக்கான் ஸ்லோ டெலிவரியை போட்டான். அவனுக்கு ஒரு பால், இவனுக்கு 2 பால் கிடைச்சிருக்கு, அவனுக்கு ஒரு பால் கிடைச்சிருக்கு. இன்னும் 5 பால் வேணுமா? 5 சிக்ஸ் வேணுமா? புவிக்கு 3, VTKக்கு 5. புவிக்கு அடுத்த பால் கிடைச்சிருச்சு. இன்னும் புவிக்கு 2 பால் தான் வேணும். 1 பால் தான் இருக்கா இந்த ஓவர்ல. இந்த பால் 6 அடிச்சா கொஞ்சம் கேம் ஆன், இல்லைன்னா ஒரு நோ பால் போட்டா கேம் ஆன். நோ பால் போடல, டாட் பால். 2 4 அடிச்சதுக்கு யூஸே இல்லாம ஓவர் முடிச்சான். 6 பால்ல 5 பால் வேணும். ஜேமி ஓவர்டன் இதை வந்து தோத்துட்டான் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 3 பாலுக்கு 12 வந்தா அவன் 3 பாலையுமே டாட் வச்சிட்டாங்கடா. முதல் பந்து மோயின் அலி. என்னுடைய கடமை சிங்கிள் அடிப்பது மட்டுமே அப்படின்னு சொல்லி சிங்கிள் அடிச்சு கொடுக்க. அந்த ஜேக்கர் அலிக்கு என்னெல்லாம் பாடுன ஒன்ன வச்சு 3 பால் திருத்தியடா. VTKக்கு பாலை ஊத்திட்டாங்க. பசுபதிவா டெக்னிக்கா பேசுறாப்புல. ஃபர்ஸ்ட் டைமே கப் அடிச்சுட்டா டிஜோட நிலைமை. அந்த இவன் தான், அவன் பேர் என்ன பேரு, பட்டிதார் நிலைமை தான் வரும். இப்ப வந்து நொட்டு 3 பாலா வந்து நொட்டுக்குன்னு விட்டுக்கிட்டு இப்ப வந்துட்டு புஸ்கு அடிச்சுட்டு இருக்காங்க. நோ பால் போட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 2 நோ பால் வேணும். ஓவர்ல நோ பால் போடுவானு தெரியாத. இப்போ டாப்ல அந்த மாதிரி கையெல்லாம் நோ பால் போடும். மறுபடியும் ஒரு 4. So sad. 17 பாலுக்கு 40. ஜேக்கர் அலி எங்கடா இருந்த நீ? இந்த 3 பந்துகள் உள்ளன. ஷாட். ஆனா கேட்சா 600ல. ஆனா இதுதான் உண்மையிலே சூப்பர் ஷாட், ட்ரீம் ஷாட்னு சொல்லலாம். செத்து போன மேட்சை கடந்து அடிச்சிட்டு இருக்கேடா. ஒரு நோ பால் வருமா? நோ பால் இல்ல. 2 பாலுக்கு 14. ஆஹா, நோ பால் இல்ல. 4 10. 1 பாலுக்கு 10. ஷிஃப்ட் ஹேப்பன்ஸ். இந்த நிலைமையில வந்து போன ஓவர்ல ஒரு 3 டாட் போச்சு. அந்த 3 டாட் தான் மேட்சே முடிக்குது. 19 பாலுக்கு 50. அந்த 3 பால் இருந்துச்சுன்னா இப்ப 4 பாலுக்கு 10 இருந்திருக்கும். அவன் தான் அம்பையர் தான் கையை நோ பாலுக்கு தூக்கவே மாட்டேங்கானே. நோ பால் இல்லை. போட்டி முடிந்தது 5 ரன்கள் வித்தியாசத்தில். வெற்றி வாங்கிய கூடிய KCG. எனக்கு வந்து தோற்றதெல்லாம் வருத்தம் இல்லடா. ஆனா இவ்வளவு கிட்ட வந்து தோற்றது அதான்டா வருத்தமா இருக்கும். முதல்ல தோல்வின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டலாம். அப்படி போட்டுட்டாலும் போயிருக்கலாம். கிட்ட வரைக்கும் வந்து 5 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. பின் ஆலன் 1 மேன் ஷோ. ரிஷப் பந்த் கேப்டன் இன்னிங் தாண்டினா அதுக்கப்புறம் யாரும் பெருசா பண்ணல. பவுலிங்ல வந்து அவன் நல்லா போட்டான். மோஹித் சர்மாவும் ரன் போட்டு. மோஹித் சர்மாவோட அந்த 3 டாட் தான் மேட்சையே மாத்துச்சு. ரியல் ஹார்ட் லக். சரி, கோவோப் உண்டா? கோவோக்கு போவோம். என்கிட்ட சார்ஜ் இருக்கு, 84 இருக்கு. நான் ரெடி. ஸோ VTK தோத்துருச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் எப்படி KCG வந்து கேடி வந்து KCG போட்டுச்சோ அதுக்கான ரிவெஞ்ச் மேட்சை இப்போ நம்ம பார்க்கலாம். நாளைக்கு 7 மணிக்கு KD ஸ்கொயர் வெர்சஸ் KCG. இந்த பக்கம் தான் KD வரணும், இந்த பக்கம் KCG.
ஈடன் கார்டன்ல அதுதான் ட்விஸ்ட். ஈடன் கார்டன் வந்து ஒரு பொட்டி கிரவுண்டு, அட்டி சும்மா தாறு மாறா நாளைக்கு ரன் வருது, 200 ரன்னையும் அசால்ட்டா சேஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு போட்டி அதகலமா இருக்கும். இன்னும் ஹாட்ரிக் சாம்பியன் கேசிஜி ஸ்டில் அலைவுல தான் இருக்கிறாப்புல. நான் வரல. செக் பிளே ஆஃப் ஃபார்மட்டு. சொல்லியிருந்தான் பிளே ஆஃப் ஃபார்மட். இதுக்கு தான் டிஜி வேணுங்கிறது. இது பிளே ஆஃப் ஃபார்மட்டு முதல்ல வந்து காம்படிஷன் போயிட்டு காம்படிஷன் டிசைன் போயிடுவோம். இதில் போனால் இதில் வந்து சீரீஸ் போடலாம், அதாவது ட்ரை சீரீஸ் அந்த மாதிரி போடலாம், டெஸ்ட் சீரீஸ் இப்படி. இது வந்து லீகு நம்ம போடுறோம் பார்த்தியா, 10 டீமு 12 டீமு அந்த மாதிரி லீகு. இது வந்து நாக் அவுட்டு. நாக் அவுட்டுங்கிற வந்து 2க்கு அப்புறம் 4 தான் இருக்கு பாரு. 2 டீமுங்கிறது ஃபைனலு, 4 செமிஃபைனலு அந்த மாதிரி தான் இருக்கு. இதில் வந்து அந்த வேற ஆப்ஷனே வர மாட்டேங்குது. சீரீஸு லீகு இவ்வளோ தான் வருது. இதில் வந்து வேறு ஏதாவது போடுறோம். உமன்ஸ் T20, உமன்ஸ் ODI, ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட்டு, பிக் WBL இருக்குதே, WPL T20. WPL தானே டாப் ஒரு டீம் உள்ள வரும் இல்லையா, பிக் பேஷ்லையா? பிக் பேஷ்ங்கிறது ஆம்பளை விளையாடுறது. இதுதான் BBL. இதுலயும் 2-4 தானே இருக்குது. அந்த CL ஆமா, அங்க பெண்டிங் மேட்ச் வேற ஒன்று இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஓகே 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 ஆட் பண்ணி விட்டுறேன். ஒரு பெண்டிங் மேட்ச் ஒன்று இருந்துச்சு சாம்பியன் லீக்ல. இது என்னன்னா பிளே ஆஃப் ஃபார்மட் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம், வேற ஒன்றும் இல்லை. சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஒரு பெண்டிங் மேட்ச் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு. அது என்ன நிலைமையில இருக்குதுன்னே எனக்கு. அது சிங்கிள் மேட்சோ, அதுக்குள்ள ஃபுட்பாலுக்கு இப்போ மணி அடிச்சு விட்டான்னு. இருங்கடா, இன்னும் லைவே முடிக்கல. லைவ்ல அந்த பெண்டிங் மேட்சை போட்டு விட்டு நான் வரேன். இது எப்படா வெளியே போறது? வெளியவே வர மாட்டேங்க. டிஜி விசஸ் ஏஆர்சியா நடந்துச்சு. சிஎல்னா காம்படிஷன்ல தானே இருக்குது. நான் நிதானமா இல்லை, நான் டீம் தோத்துருச்சுங்கிற அந்த வருத்தத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துருச்சு. இது வந்து சாம்பியன்ஸ் லீக். சாம்பியன்ஸ் லீக் அப்படிங்கிறது வந்து ஒரு மெகா டு மெகா வரைக்கும் உள்ள டீம்ல சாம்பியன் ஆனவங்களை கொண்டு வந்து எடுத்து சாம்பியன்ஸ் லீக் போடுவோம். அதோட மேட்ச் பாதி பெண்டிங் நிற்குது. இந்த பெண்டிங் மேட்சை போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டு நான் அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபுட்பால் போயிடுறேன். அவனுக்கு இப்போவே மணி அடிச்சு விட்டானு வாங்கன்ட்டு. அந்த குரூப்ல போனா எவனாவது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். Yada from the members end. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சு செகண்ட் பேட்டிங்ல வந்து 5 ஓவர் 40 ரன் எடுத்தானுங்களா? கேசிஜி ஈஸி வின் ஆயிருமே, விக்கெட்டே போகலையே. Huge. That has flown. The runs are starting to come now. Really good shot for 6. This innings is starting to build. I don't think we'll be too happy with their bowling at the moment. Nice shot, straight to gully. என்ன பண்ணி மறந்துட்டோமே. Okay. Oi. Apa dikata-kata Ruki? Oh, that's beautifully struck right out of the guts and all the way. Well, that was just textbook. Finds the spacing power to lift that ball over the top, and it just keeps going.
That last ball isn't something you want to repeat of. You don't want to be giving away easy runs. சரி கமெண்ட்ரி கட் பண்ணிட்டு ஃபுட்பால் போக வேண்டிய நேரம். Bye bye. Great shot, pulled straight to backward square leg though. Driven on the onside, but straight to mid-wicket. Well, that was a struggle, getting smacked all over the park. So the fielders will push out now. They'll look to limit the boundaries and try to keep it to singles and twos. Beats the field with a great shot. Edge, but it drops safely. Let's just see if they can get that ball up into the slot as before. It's so crucial. You've got to follow up that last delivery and keep the batter under pressure. A lovely delivery. Got it in short and surprised them. They'll be happy only one of those is allowed. Finds the edge and it races away. Nobody's going to stop that one. Henry with a huge appeal. It just might be a bit of a suspect review by the batter. I can't see this getting overturned. And out. Oh, how did he get to that one? Azam with a nice catch there. Not sure why it was reviewed though. A great innings coming to an end. Brilliant scoring. It was a very entertaining performance. We'll have to head back to the pavilion. First ball for the batter, coming in. Massive outside edge. End again. See you later on your bike. 2 wickets on the trot. As they head back to the pavilion, they'll be wishing they went about this innings a little differently. Not too much to speak of on the scoreboard. Patrick Ball, what kind of delivery will we see? The batter will be looking to just make it through this ball. Winds up but misses. Looks like they went a bit too early on that shot. 2 runs coming from that over. The Gladiators, 6 for 2. Right armour is coming on to bowl from the members' end. Head over the ball, great shot, that's racing away. Oh, didn't time that at all, but managed to get it away to the boundary. Lamachani shouldn't be too worried about that last ball. They've got them playing their shots, just need to tighten their areas now. Beautiful timing there off the front foot. It's racing away. The fielder out in the deep has some serious work to cut it off. That is a masterclass of batting. Reads the length, gets forward, and dispatches it to the boundary. Might look to go big again here. Straight through them. That was a lesson in leg spin bowling. Well, the end of an entertaining performance with the bat. Certainly a good wicket to get. Those runs were really starting to flow.
For that wicket, the new batter comes charging out to the crease. They're quick to take guard and face up. Lovely cover drive, straight to the extra cover fielder. Really good over, takes a wicket and keeps it tight. Somehow they've got to find some boundaries. They've done well. Sometimes after the power play, the run rate can drop a bit, but the batters have kept up the intent they had early on, and this run chase looks secure. Nice shot, but straight to gully. Great shot, pulled straight to backward square leg though. Cuts that off well in the infield. Gone, caught, and gone. That's a fantastic catch. A long walk back to the pavilion. This has not been a good knock, not what you expect from someone of this quality. Coming to the wicket, they'll be looking to play within the V early and expand as they get settled. Couldn't get it through the field. 3 runs added in that over. The Gladiators 70 for 4. Lamachani from the members' end. Finds the fielder with that shot. Straight to the fielder at long off. The batter thought they might have cleared the fence there for a moment, but it's fallen short. Great work, held their nerve while the ball was in the air, and they've taken a good catch. Well, this is a fantastic wicket. Kept the runs down, really didn't get settled, and looked to be in trouble for most of the knock. And with that wicket, the new batter will mark centre. Just needs to rotate the strike early on as they get settled into their innings. Smacks that away through the gap.
End of the over, and a very nicely bowled one. Not much opportunity to score runs there. Massive outside edge. Time to follow up after such a great delivery. Pitch it on a length is obviously the way to go. Big edge. Time to keep the pressure on now. Great ball, that last one, to find the edge. It's just a case of finding the same spot. Oh, nicely done. That's gone fine. May well be 4. Watched it closely out of the hand and hammered that slower ball away to the boundary. Getting nicely settled at the crease now. Would have to be very happy with that last shot. Straight to the fielder. Things have been kept relatively quiet here. Another good over comes to an end. Thick edge. Everyone's gone up. Just got to follow up that last delivery. Found the edge, but no reward, but putting pressure on the batter. Strays onto the leg and glanced it nicely. Might just get to the boundary rope. Well, you sometimes just have to stop and admire batting like that. Gets onto the front foot early, well-timed, and 4 runs. How will the bowler respond? Lamachani over pitches and pays the price. Great shot by the batter. That could be 4. Errs on the side of bowling slightly fuller, and they've been put away. That's the over. The Gladiators are 91 for 5. Dakar, the spinner, coming into the attack. Edged.
Missed it. Stumping opportunity. That's gone. Couldn't ask for an easier catch. Straight to cover point for an easy catch. Really getting to the tail enders now. 6th wicket gone. There's not a lot left in this lineup. And with that wicket, we'll see a change out in the middle. The task here will be that of support and getting themselves settled into their innings. Massive outside edge. Lovely cover drive, but straight to the extra cover fielder. Big edge. Fantastic running, turned 2 into 3 there. End of the over, the Gladiators are 97 for 6. The left-arm pace bowler is coming into the attack from the members' end. And gone. Brilliant catch. Oh, great work. Held their nerve while the ball was in the air. And they've taken a good catch. They find themselves 7 wickets down. It's about now you need someone to stand up and stick around at the crease. It's a long way to walk out there just to turn around and walk straight back. They'll just want to get this first run behind them and then push on. Can't get that outside the ring field. Pulled away, but straight to square leg. No. Terrible shot. Sakaria getting a wicket in that over. Really good bowling. There wasn't much on offer for the batters. Dakar from the Great Southern Stand. Timed through the vacant point position, racing to the boundary. Cut away off the front foot. Nice shot. Good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see how the bowler can respond. Oh, yes. Oh, brilliant stuff. Opened the shoulder and lofted that over cover. That'll be 6 more. Strong enough
to lift this straight over the bowler's head for 6. Perfect, right out of the middle and bludgeons that one to the boundary. Went again. Didn't get the same elevation, but it's another boundary. Just need to keep it simple. Line and length, roundabout off stump. That'll force a mistake. Square cut, finds point, no run. That's gone. Nice simple catch. Tried to go over, but it's gone straight to backward point. They have the wicket they wanted. A huge blow. Bolt gone for not many. A lot of pressure coming to the crease. Not had the best of weeks leading up to this game, so I want to show everyone their strength. Collects that one, simple as you like inside the ring. End of a really good over. Gets a wicket and really slowing down the scoring pace. Doesn't beat the infield. Edged it. That's a strong appeal. What's the umpire's decision? Big dive from the fielder, tremendous catch. That's number 9 down. The bowling's been good so far. The 10th shouldn't be too long in coming, you'd think. New batter comes to the crease. Never an easy time to come into bat after the fall of a wicket. Brilliant diving stop. Finds the edge. Let's just see if they can get that ball up into the slot as before. It's so crucial. You've got to follow up that last delivery and keep the batter under pressure. Two runs coming from that over. The Gladiators are 117 for 9. Wow, that's missed the lot.
Oh my, that's just flown off the middle. Caressed that nicely through the gap to the boundary. Brooke, I don't think, will be too happy with their bowler at the moment. Massive outside edge. Lovely cover drive, but straight to the extra cover fielder. Degar has kept the pressure on in this over. Just needs to maintain the momentum going forwards. Yadav coming back into the attack. Power and precision in that shot. No point running for that one. That was 4 off the bat. Beautiful shot off the front foot. Yadav shouldn't be too worried about that last ball. They've got them playing their shots. Just need to tighten their areas now. Timed through the vacant point position, racing to the boundary. A lovely shot off the back foot. The shorter ball having no joy in getting dispatched for 4 runs. Boundary last ball. What's to come this delivery, I wonder. Ticking the scoreboard over really nicely at the moment. Was quick onto that in the infield. A big one, 12 runs out of there. The Gladiators are 136 for 9. This bowler knows how to give the ball an almighty tweak. Let's see how they go. Huge edge. Time to follow up after such a great delivery. Pitch it on a length is obviously the way to go. Four runs. They were so still at the crease. Just a slight movement forward. Fabulous shot. How will he reply? Brilliant. That'll take some catching.
That's just a brilliantly aggressive shot. Gets onto the front foot and it's flown over the boundary. 6 lost ball. How will the bowler reply? Magical shot into the vacant fine leg position, and I do not think anyone's going to stop that. That showed great skill. Lovely timing. The boundary was the only place that ball was heading. They need 1 to win. Swept away, but finds the fielder. Well, you never knew which way this match was going. A great finish to a super match that had everything. That's the end of our broadcast for now. Hope you enjoy.